நம்ம அனைவருக்கும் அமைதி வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுகிறோம். எல்லாருமே இந்த உலகம் அமைதியாக இருந்தால் தான் நல்லது என்று முஸ்லிம்கள் விரும்புகிறார்கள், இந்துக்கள் விரும்புகிறார்கள், கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள், அனைவருமே விரும்புகிறார்கள். ஆனா உலக அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர அந்த அமைதியை எப்படி அடைவது, அந்த அமைதிக்கு என்ன தீர்வு என்ன என்பதை உலகத்தில் அதிகமான பேர் அறிந்து கொள்ளவே இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் தீர வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய காரண காரியங்களை கண்டுபிடித்து அதை களை எடுத்தால் தான் தீரும். ஒரு இடத்துல சாக்கடை இருக்கிறது, அதிலிருந்து பயங்கரமான துர்நாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப செய்ய வேண்டிய வேலை என்ன? சாக்கடை அப்புறப்படுத்தணும், சாக்கடையை மூடணும், அந்த சாக்கடையிலிருந்து வாடகை வராததுக்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்யணும். இதை செய்யாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சாக்கடைக்கு மேல செண்டு தெளிக்கிறாங்க. இது அது நீக்குமா? அந்த செண்டு தெளிக்கக்கூடிய 2 செகண்டுக்கு ஒரு நறுமணம் வந்துட்டு அப்படி மறைஞ்சு போயிடும். அமைதி ஏற்படுற மாதிரி இருக்கும். பீஸ் மீட்டிங் போடுவாங்க. அந்த 2 மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும் என்னமோ அமைதி ஒட்டுமொத்தமாக திரும்பி விட்டது போல காட்சி தரும். அமைதி திரும்புமா? திரும்பாது. அப்ப அமைதி சாக்கடை அந்த துர்வாடை போக வேண்டும் என்று நிஜமாக விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்யணும் என்றால் அந்த துர்வாடை எங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது, இதை போக்குறதுக்கு என்ன செய்யணும்? இதை ரிமூவ் பண்ணணும், இதை எடுக்கணும், இதுல மறுபடி இந்த இடத்துல சாக்கடை வராத ஏற்பாடு செய்யணும். அல்லது சாக்கடை அடைத்துக் கொண்டிருந்தால் வேகமாக அது போய் சேருவதற்குரிய ஒரு வாய்க்காலை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்படி ஒரு தூரநோக்கோட செயல்பட்டார்களே ஆனால் அந்த தெருவுல சாக்கடை வாடை இருக்காது. இதான சாக்கடைக்கு தீர்வு. துர்வாடையை நீக்குவதற்கு இதுதான் சரியான தீர்வை தவிர இதை தவிர சாக்கடை வாடை போக வேண்டும், சாக்கடை வாடை போக வேண்டும் தீர்மானம் போட்டா வாடை போயிருமா? சாக்கடையினால் என்னென்ன கேடு வருது 2 மணி நேரம் சொற்பொழிவு நிகழ்த்தினால் உடனே இந்த வாடை போயிருமா? அதைத்தான் இன்றைக்கு நாட்டில் உள்ள எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலக அமைதிக்கு தீர்வு, உலக அமைதிக்கு தீர்வு வேணும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதுக்கு உருப்படியாக சிந்திப்பதே கிடையாது. உலக அமைதிக்கு தீர்வு என்னன்னு உண்மையில சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய, முஸ்லிம்கள் தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிறார்கள் இஸ்லாம், அந்த மார்க்கம் உலகத்திற்கு சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்லுகிறது என்று பார்க்காமல் இது சரிதானா என்று சிந்தித்து அனைவரும் அமுல்படுத்த ஆரம்பிப்பார்களே ஆனால் உலக அமைதியாகிவிடும். உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு மாத்திரம்தான் இன்றைக்கு சரியான உருப்படியான தீர்வாக இருப்பதை சொல்வதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. உலக அமைதிக்கு தீர்வு என்னவென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையிலே உலக அமைதிக்கு தீர்வு கண்டார்களோ அந்த முறையில் தீர்வு காண்பதுதான், அந்த முறைதான் உலக அமைதிக்கு சரியான தீர்வு. அது என்ன தீர்வு? நபிகள் நாயகம் காட்டிய தீர்வு என்ன என்று சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு சித்தாந்தத்தை உலகத்தில் வைக்கிறாங்க நபிகள் நாயகம். என்ன வைக்கிறாங்க? இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இப்ப நமக்குள்ள சண்டை சச்சரவு அடிக்கடி பல விஷயங்கள் நடக்குதுல்ல, இது எல்லாம் ஏற்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. என்ன காரணம்? நம்ம எல்லார்ட்டையும் ஒரு நோய் இருக்கிறது. எல்லார்ட்டையும், மனிதன் என்று பிறந்த அத்தனை பேரிடத்திலையுமே ஒரு நோய் இருக்கிறது. என்ன நோய்? தன்னை எந்த வகையிலாவது உயர்ந்தவனாக காட்டிக் கொள்கிற நோய், அடுத்தவர்களை மட்டமாக தாழ்த்துகிற நோய். தனிப்பட்ட முறையில் தனக்கு அது மாதிரி ஒண்ணுமே இல்லை என்று சொன்னால் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு தனக்கு உயர்வு இருப்பதாக நினைக்கிற நோய். இந்த நோய் இல்லாத மனிதர்களே இன்னைக்கு இல்லை. எந்த அளவுக்கு இன்னைக்கு பார்க்கிறோம்? நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறீங்களேன். இந்த தமிழ்நாட்டில் மத நம்பிக்கையாளர்களை எல்லாம் முட்டாள்கள், மூடர்கள் சொல்லக்கூடியவர்கள், பகுத்தறிவாதம் எல்லாம் பேசக்கூடியவர்கள், ரொம்ப சீர்திருத்தவாதிகளாக தங்களை காட்டிக் கொள்ளக்கூடியவர்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க உலகத்துக்கு தெரியுமா? நாம எல்லாம் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள். நம்மள என்ன பேசுறோம்? தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள். இது எப்படிப்பட்ட மொழி தெரியுமா?
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ். இந்த கல்லு மண்ணுலாம் தோன்றதுக்கு முன்னாடியே தமிழ் தோன்றிச்சான். கல்லு மண்ணுலாம் தோன்றின பிறகுதான் மனுஷனை தோன்றுவான். மனுஷன் தான் மொழியை பேசுவான். என்னமோ கேட்க நல்லா இருக்குங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, கல்லு மண்ணுலாம் தோன்றதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் தோன்றி விட்டது, நாம அந்த மொழியை பேசுறோம், அதனால நாம உயர்ந்தவங்க இப்படின்னு சொல்றது யாரு? கை நாட்டு சொல்லல. இந்த சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்ற ஆள் யாருங்கிறீங்க? எல்லாம் பெரிய பெரிய படித்தவர்கள், பெரிய பெரிய பண்டிதர்கள், பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் என்று பெயர் எடுத்தவங்க சொல்றாங்க, நம்ம எல்லாம் தமிழ் பேசுறோமே அதனால நம்ம சிறந்த ஆளுங்க. இது ஒரு நல்ல சித்தாந்தமா? இது ஒரு நோயா? இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நாமெல்லாம் யார் தெரியுமா? நாமெல்லாம் வந்து இந்தியா, நாமெல்லாம் பாகிஸ்தான், நாமெல்லாம் அமெரிக்கா. அப்ப அமெரிக்காவுல நம்ம பிறந்தா நம்ம சிறந்தால, இந்தியாவுல பிறந்தா நம்ம சிறந்தால, தமிழ் மொழி பேசுறா நம்ம சிறந்தால. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான், அதுக்குள்ள என்ன பண்றான், அதுக்குள்ள பல குழுக்களாக நாங்கெல்லாம் இந்த சாதியாக்கும், நாங்க அந்த குலத்துல பிறந்தமாக்கும், நாங்க இந்த குலத்துல பிறந்தமாக்கும் சொல்லி அவன் ஒரு குரூப்பை சேர்த்துக்கொண்டு தன்னை உயர்ந்தவனாக நினைக்கிறான். நினைத்து அடுத்தவனை மட்டம் தாழ்த்துகிறான், அடுத்தவனை இழிவு செய்கிறான். அப்ப இதுக்கு சரியான தீர்வு என்ன தெரியுமா? எல்லா மனிதனும் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். என்ன ஒத்துக்கொள்ள வேண்டும்? நம்ம எல்லாருமே ஒரே ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர்கள். இப்ப வந்து வசந்தவன் தாழ்ந்தவன் வருமா? அடே நீ தமிழ் பேசு, மலையாளம் பேசு. மலையாளம் பேசுறவனுடைய மூதாதையர் எடுத்து பார்த்தாலும், தமிழ் பேசுறவனுடைய மூதாதையர் எடுத்து பார்த்தாலும் ஒரு ஆள்ல போய் முடியும். இஸ்லாம் உலகத்துக்கு எப்படி இதுக்கு தீர்வு சொல்லுதுன்னு கேட்டா, இதை ஒத்துக்கிறாம தீர்வே கிடையாது. எதை ஒத்துக்கிறேன்னு? இன்னைக்கு 600 கோடி மக்கள் இருக்கிறோமா, அதுக்கு முந்தி ஒரு 500 கோடி பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு முந்தி 100 கோடி பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு முந்தி 10 கோடி பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு முந்தி 1 லட்சம் பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு முந்தி 100 பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி 20 பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி 2 பேர் தான் இருந்தாங்கப்பா. 2 தான்ப்பா 20 ஆகி 200 ஆகி 2000 ஆகி 2 லட்சம் ஆகி 2 கோடி ஆகி 20 கோடி ஆகி 200 கோடி ஆகி 600 கோடி ஆயிருக்குது. அப்படின்னு சொன்னா தமிழ் பேசுறவன் நினைப்பா, நானும் இந்த மலையாளம் பேசுறவனு ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்திருக்கிறோம், மொழியில நாங்கள் மாறுபட்டு பேசுகிறோம், அவ்வளவுதானே தவிர எங்களுக்குள்ள ஒரு பெரிய உயர்வு தாழ்வு பிறப்பின் அடிப்படையில் எனக்கு அவனுக்கு எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது. அவனு மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். ஒரு இந்தியாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் ஒரு அமெரிக்காக்காரன் நினைப்பான், நான் இந்தியாவில் பிறந்தாலும் அவன் பாகிஸ்தானில் பிறந்தாலும் இவன் அமெரிக்காவில் பிறந்தாலும் நாங்கெல்லாம் யாரு? நாம எல்லாரும் ஒரு தாய், ஒரே ஒரு ஜோடியை தான் கடவுள் படைத்தார் நேரடியாக. அந்த ஒரு ஜோடியிலிருந்து தான் நாம பல்கி பெருகி வந்திருக்கிறோம். அப்ப அமெரிக்காக்காரன் நம்ம கூட பிறந்தவன் தான், பாகிஸ்தான்காரன் நம்ம கூட பிறந்தவன் தான், பங்களாதேஷுக்காரன் நம்ம கூட பிறந்தவன் தான். நம்ம எல்லையை நம்மளா வகுத்து கொண்டு பிரிந்து இருக்கிறோமே தவிர இதுல நம்ம என்ன வசதி? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்து நான் ஒரு ஏரியாவில் அவன் ஒரு ஏரியாவில் இருந்தா ஒருத்தன் வசதி ஒருத்தன் தாழ்த்தின்னு ஆயிருமா? ஒரு தாய்க்கு 2 பிள்ளை பிறக்கிறாங்க, ஒரு பிள்ளை மெட்ராஸ்ல போட்டுவிட்டு இன்னொரு பிள்ளை மதுரையில் கொண்டு போய் போட்டாங்க, அதனால இவன் மெட்ராஸ்ல இருக்கிறனால நான் வசந்தவன் சொல்ல முடியுமா? அட 2 பேரும் ஒரு தாயுடைய பிள்ளைங்க, ஒருத்தன் வாழ்ற இடம் இந்தியா, ஒருத்தன் வாழ்ற இடம் அமெரிக்கா. இதுல என்னங்கடா நீ என்னடா வசதி அவன்டா மட்டும்? அப்ப சகோதரன் எப்படி நினைக்கிறேன்? உலகத்துக்கு இஸ்லாம் சொல்ற செய்தி என்னவென்றால், தேசத்தின் அடிப்படையில் ஒரு தேசத்தில் வாழ்றோம் என்ற காரணத்தினால் உன்னை சிறந்தவன் என்று எண்ணி விடாது. நீ ஒரு மொழி பேசுகிற காரணத்தினால் நீ ஒரு சிறந்தவன் என்று எண்ணி விடாது. நீ ஒரு சாதியிலே பிறந்திருக்கிற காரணத்தினால் உன்னை உயர்ந்தவன் என்று எண்ணி விடாது. மனிதர்களுடைய பர்சனாலிட்டி எடுத்துக்கொண்டால் கூட சில பேர் என்ன இருப்பான், பார்க்க படு கவர்ச்சியாக இருப்பான், அழகாக இருப்பான். இன்னொருத்தன் பார்க்க சகிக்காதவனாக இருப்பான். இந்த அழகா இருக்கிறவன் நினைக்கிறான் நான் வந்து சக்தி, இவன் தாழ்ச்சி. ஏன்? நான் வெள்ளையா இருக்கிறேன்ல, இவன் கருப்பா இருக்கிறான்ல, இவன் பரட்டையா இருக்கிறான்ல, பங்கரையா இருக்கிறான்ல, நாங்க பர்சனாலிட்டியா இருக்கிறோம்ல அப்படின்னு இவன் நினைக்கும் போது இவன் கலரை வச்சுக்கிட்டு, வெள்ளையா இருக்கிற ஐரோப்பாக்காரன்
கருப்பா இருக்கிற ஆப்பிரிக்காக்காரனை விட சேர்ந்தவன். அடை ஒரு ஆத்தாவுக்கு அம்மாவுக்கு நேரடியா பிறக்கிற 2 பிள்ளைகள ஒரு புள்ள கருப்பாவும் இன்னொரு பிள்ளை சிவப்பாவும் இருக்காதா? இதுல யாரு வசதி யாரு மட்டும்? இப்ப ஒரு அண்ணன் தம்பிகள் நீங்கள் பார்த்ததில்ல. அண்ணன் கருப்பா தம்பி சிவப்பா இருக்க மாட்டான், தம்பி சிவப்பா அண்ணன் கருப்பா இருக்க மாட்டானா? எத்தனை பேர் நம்ம உலக வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்ப என்ன விளங்கனே, நம்ம கலர் ஒருத்தனுக்கு கூட இருக்கிறதுனால, ஒருத்தனுக்கு கலர் கம்மியா இருக்கிறதுனால இவன் நினைக்கிறான் கலர்ல நான் கூட்டிட்டு நீ கலர்ல கம்மியாயிட்ட, அதனால நீ மட்டும் நான் வசதி. அமைதி இதுக்கு தானே சீர்குலைச்சுக்கிட்டு இருக்குது. அமைதி அமைதின்னு பேசுறீங்கள, அமைதி எதனால் சீர்குலைகிறது? ஒருவன் நிறத்தின் அடிப்படையில் உயர்வு இருக்கு நினைக்கிறான், ஒருத்தன் பேசுகிற மொழியின் அடிப்படையில் உயர்வு இருப்பதாக நினைக்கிறான், இன்னொருத்தன் எந்த பிரதேசத்தில் வாழ்கிறானோ அந்த நாட்டின் அடிப்படையில் தனக்கு உயர்வு இருப்பதாக அவன் நினைக்கிறான், அவனுடைய ஜாதியை வைத்து உயர்வு இருப்பதாக நினைக்கிறான். சில பேர் பாரதூரமாக திடகாத்திரமா இருப்பார்கள், சில பேர் நோஞ்சானா இருப்பான். இந்த திடகாத்திரமா இருக்கிறவன் நினைக்கிறான் தன்னை உயர்ந்தவன் நினைக்கிறான், நோஞ்சானா இருக்கிறவனை வந்து தாழ்ந்தவன் நினைக்கிறான். அப்ப ஏதாவது ஒரு வகையில ஒரு தன்மையை ஒருவன் பெற்று இருந்தால் அதெல்லாம் வந்து உயர்வை கற்பிப்பதற்கு உரிய விஷயமா? இதை மட்டும் விளங்கிட்டு அமைதியாருமா இல்லையா? இன்னைக்கு உலகத்துக்கெல்லாம் நாகரிகத்தை சொல்லி தர்றேன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்ன நடக்குது? நாகரிகத்தை உலகத்துக்கெல்லாம் சொல்லி தர்றாங்க. அமெரிக்காவில் அங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளையர் கருப்பர் அந்த நிற வேறுபாடு எந்த அளவுக்கு அது முத்தி போய் இருக்கிறது தெரியுமா? வெள்ளையனும் கருப்பனும் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்க முடியாது. வெள்ளைக்காரனுக்கு தனி பள்ளிக்கூடம், கருப்பனுக்கு தனி பள்ளிக்கூடம். வெள்ளையனுக்கு தனி மருத்துவமனை, கருப்பனுக்கு தனி நீக்குரோக்களுக்கு தனி மருத்துவமனை. சொல்ல போன அவன் தான் அமெரிக்காவுடைய பூர்வீக குடிமக்கள். இவங்க அடிச்சு பிடிச்சு உட்கார்ந்தவன். இந்த வெள்ளை கலரா இருக்கிறான இவன் நல்ல அமெரிக்காவுடைய பூர்வீக குடி கிடையாது. இவன்லாம் யாரு? அமெரிக்காவை கைப்பற்றி கொண்ட ஆக்கிரமிப்பாளர்கள். இந்த வெள்ளையா இருக்கிறவன்லாம் அங்க உள்ள பூர்வீக குடிமக்கள் யாரு? அங்க உள்ள இந்த கருப்பினத்தவர்கள் தான். அங்கவே இருந்து என்ன பண்றான்னு கேட்டா கருப்பர்களை 2ஆக ஒதுக்கி வெள்ளைக்காரன் என்னமோ உயர்ந்த சாதி மாதிரியும் அவன் தாழ்ந்த சாதி மாதிரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில கூட போட்டு நாரடிச்சாங்க. என்னது? ஒரு கருப்பு நிறக்காரன் என்பதற்காக வேண்டி போலீசார் வந்து எப்படியெல்லாம் வெள்ளைக்கார போலீசார் சேர்ந்து கொண்டு அவனை நாயை விட்டு கடிக்க விட்டார்கள், சித்திரவதை செய்தார்கள் என்பதையெல்லாம் ஒருத்த மறைஞ்சிருந்து வீடியோவில் படம் எடுத்து அதை டிவியில போட்டு ஒரு அளவுக்கு தோல் தான் வெள்ளையா இருக்கே தவிர உள்ளத்துல இவன் நீக்குறவா இருக்கிறான். இவன் உள்ளத்துல கருப்பனா இருக்கான். யாரு? அமெரிக்காவுல வெள்ளத்தோல் படைச்சவன் அப்படி இருக்கிறான். அப்ப இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட இதை வந்து என்ன செய்ய முடியல, இவங்களுக்கு ஒழிக்க முடியல. ஏன்? இவனுக்கு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க தெரிகிறது, ராக்கெட்டை கண்டுபிடிக்க தெரிகிறது, விண்வெளியில செயற்கைக்கோள்களை நீந்த செய்கிற ஆற்றலை வளர்த்துக் கொள்ள தெரிகிறது, இன்னொரு நாட்டை தாக்குகிற சக்தியை பெற முடிகிறது, இன்னொரு நாட்டில் அத்துமீறி புகுந்து உளவு பார்க்கிற அளவுக்கு அறிவு இருக்கிறது. எந்த அறிவு இல்ல? நீ நானும் மனுஷன் விளங்குற இந்த சின்ன அறிவு இல்ல. எந்த அறிவு இருக்கு இவனுக்கு? வகை வகையா என்னென்ன இருக்கோ சொகுசா வாழ்வதற்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடிகிறது. அட முதல் நீ கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? மனுஷன் யார்? அதை கண்டுபிடி. உன்னுடைய பூர்வீகம் என்ன? அதை கண்டுபிடி. அப்ப இதை கண்டுபிடிக்கல என்று சொன்னா வெள்ளையனுக்கு கருப்பனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது விடுவானா? நீ வெள்ளையன் கையில உனக்கு ஆதிக்கம் இருக்கும்போது நீ அவனை மிதிச்சீன்னா ஒரு அளவுக்கு பொறுத்து இருப்பான். ஒரு எல்லை மீறினா அவன் கையை திருப்பி பிடிச்சானா என்ன ஆகும்? அமைதி கெட்டு பெருமா இல்லையா? அப்ப அமைதி ஏற்படுவதற்கு என்ன வரணும்? நிறத்தின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வுகள் கிடையாது. ஒருவன் நிறத்திலே நல்ல நிறத்தில் இருப்பதனாலும் இன்னொருத்த நிறம் மட்டமாக இருக்கிற காரணத்தினாலையும் அவன் வசந்தவனும் கிடையாது, இவன் தாழ்ந்தவனும் கிடையாது. இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே நிறைவேற்றி காட்டினார்களா இல்லையா? இவங்க என்ன ஜாதி வரி பிடிச்சவங்க, நிறவரி பிடிச்சவங்க, இவங்களை எல்லாம் மிஞ்சியவர்கள் அரபு நாட்டில் உள்ளவன். அரபு நாட்டில் நபிகள் நாயகம் எந்த ஜாதியில பிறந்தார்களோ அந்த ஜாதி நம்ம நாட்டில் காணப்படுற ஜாதியெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய வெறி பிடிச்ச ஜாதி. நான் தான் ஒசந்தவேங்கிற ரொம்ப மமதையும் இருமாப்பும் கொண்ட சாதியில் தான் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க.
எந்த அளவுக்கு கருப்பு இனத்த மக்களையும் வெளியூர்ல இருந்து வந்து குடியேறிய மக்களையும் தாழ்ந்த குலம் என்று கருதிய மக்களையும் மனிதர்களாகவே பாவிக்காத அளவுக்கு அவங்க இரண்டாம் தரமாக அந்த மக்களை நடத்தினார்கள். எந்த உரிமை கொடுக்க மாட்டார்கள். அப்படி வந்து ஒரு அடிமைகளாக வைத்து ஆடு மாடுகளை விட கேவலமாக நடத்தி கொண்டிருந்த அந்த சமுதாயத்தில் நபிகள் நாயகம் தோன்றி என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்தரங்க செயலாளராக ஒரு கருப்பினத்தவரை வைத்துக் கொள்கிறார்கள். பிலாலை. பிலால்னா யாரு? அவங்களுக்கு அடிமை, அவங்களுக்கு தீண்டத்தகாதவர், கீழ்ச்சாதி. இப்படி கருதப்பட்ட பிலால் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்தரங்க செயலாளர். பிலாலுடைய பர்மிஷனை கேட்டுத்தான் யாரும் என்ன செய்ய முடியும்? நபிகள் நாயகத்தை பார்க்கவே முடியும் என்கிற அளவுக்கு நெருக்கம். காபத்துல்லா என்ற ஆலயத்தை மீட்டு அதனுள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைகிறாங்க. கூடவே இவர் தான் நுழைய முடிந்தது. யார் நுழைய முடிந்தது? பிலாலுக்கு நுழைய முடிந்தது. பெரிய பெரிய குறைஷி குலத்து கோத்திரத்து பிரமுகர்களுக்கு உள்ளே நுழைய அனுமதி கிடைக்கவில்லை என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிறவெறியை நிறத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில் ஒருவர் உயர்ந்தவர் ஒரு தாழ்ந்தவர் நினைக்கிறாங்களே, அதுக்கு சமாதி கட்டினாங்க. அதே மாதிரி தன்னுடைய மாமி மகள் ஜெய்னபை, மாமி மகள் யாரே? உயர்ந்த சாதி. தன்னுடைய சாதியை சேர்ந்த மாமி மகள் ஜெய்னப செய்து என்ற ஒரு அடிமைக்கு மனம் முடித்து வைக்கிறார்கள். இப்படி மனிதர்களை வந்து தலையிலிருந்து மனுஷன் வருவானா, முட்டுக்கால இருந்து மனுஷன் பறக்குவானா, இதெல்லாம் ஒரு மனிதன் உருவாகக்கூடிய ஒரு வழிமுறையா இதெல்லாம் என்று கூட சிந்திக்காமல் என்ன பண்றாங்க, மனிதர்களை வகுத்து தலையில இருந்து வந்தவங்க வசந்தவங்க, மத்த இடத்துல இருந்து வந்தவங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தாழ்ந்தவங்க அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தையும் உலகத்தில் வச்சுக்கிட்டு நாங்க அமைதியை கொண்டு வர போறோம். எப்படி கொண்டு வருவீங்க? எப்படி அமைதி வரும்? நீங்க என்னென்ன சட்டம் போட்டீங்க? எதுக்கு? சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? வெள்ளைக்காரன் இருந்து எவ்வளவு காலம் இந்த சட்டத்தை எல்லாம் போட்டா? என்ன சட்டம்? வங்கொடுமை சட்டம். வங்கொடுமை சட்டம் விளங்குதா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நீங்க ஏதாவது அவனை திட்டிட்டீங்கன்னு சொன்னா, அவனை சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்திட்டீங்கன்னு சொன்னா, அதுக்காக போடக்கூடிய சட்டம் தான் என்னது? வன்கொடுமை. அந்த செக்ஷன்ல பிடிச்சு போட்டா உங்களுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது. இவ்வளவு கடுமையாக எல்லாம் சட்டம் போட்டாங்களே நம்ம நாட்டில். வருஷம் 60 கோடி தாண்டி போயிடுச்சு சுதந்திரம் அடைஞ்சு. இந்த வன்கொடுமை சட்டத்தினால ஒழிச்சிங்களா? எதை? அவன் தாழ்த்தப்பட்டவன்கிற அந்த முத்திரை ஒளிந்ததா? அவன் இழிந்தவன்கிற அந்த கேவலம் மாறியதா? அவனும் உயர்ந்தவன் சொல்லக்கூடியவனு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற அளவுக்கு சமத்துவம் வந்துருச்சா? என்ன வந்துச்சு? இன்னைக்கும் பார்க்கிறோம், பல ஊர்களில் பார்க்கிறோம், பல கிராமங்களில் பார்க்கிறோம். வெட்ட கோலை இருக்கா இல்லையா? வெட்ட கோலண்டா என்ன? வெட்ட கோலண்டா விளங்குதா? சில ஊர்களில் தலித்து மக்களும் இருப்பார்கள், வேற வேற சாதி மக்களும் இருப்பார்கள். அங்க உள்ள தேநீர் கடையில போனீங்கன்னா டீ கூட 2 ரூபா டீ. தேநீருக்கு விலை எவ்வளவு? 2 ரூபா. வேற சாதிக்காரன் போய் 2 ரூபாயை கொடுத்து தேநீர் கேட்டால் அந்த கடைக்காரன் என்ன செய்வான்? கண்ணாடி கிளாஸ கழுவி, சுடுதண்ணி ஊற்றி கழுவி, அதுல டீயை போட்டு அவன் கையினால எடுத்து கொடுப்பான். டீயை குடிச்ச பிறகு வேற சாதிக்காரன் டீயை குடிச்ச பிறகு அந்த கிளாஸ வச்சுட்டு போயிடுவானா? அதை கடை ஓனரை எடுத்து என்ன செய்வான்? கழுவி கவுத்தி வைப்பான். இது யாருக்கு? வேற சாதிக்காரனுக்கு. இதே தலித்துக்காரன் வருவான், தலித்து சாதிக்காரன் வருவான், டீ கெட் வருவான், அவனை அந்த 2 ரூபா தான் கொடுப்பான். அவனுக்கு டீ கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அந்த கீழே வந்து சிரட்டை இருக்கிற சிரட்டை, கொட்டாங்கச்சி, தேங்காயெல்லாம் எடுத்துட்டு இருக்கணும் ஓடு, அதான் சிரட்டைங்கிறது. இந்த கொட்டாங்கச்சியை கவுத்தி வச்சிருப்பாங்க. அவன் என்ன செய்யணும்? 2 ரூபாயை கொடுத்துட்டு அந்த கொட்டாங்கச்சியை எடுத்து நீட்டணும். அப்படி இவர் தொட மாட்டாரு. யாரு? கடை முதலாளி இருக்காருல, அவனுடைய அந்த கொட்டாங்கச்சியை தொடக்கூட மாட்டாரு. இப்படி நீட்டணும். அவர் அதுல படாம அப்படி ஒசத்தி ஊத்துவாரு. 2 ரூபாய்க்கு டீய அவன் கொடுக்கிற 2 ரூபா தான், இவன் கொடுக்கிற 2 ரூபா தான். ஆனா அந்த ரூபாய்க்கு மட்டும் சாதி கிடையாது. அவங்க 2 ரூபாய் நான் தொட மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு, அதை வாங்கி போட்டுக்கிறாரு. ரூபாய்க்கு மட்டும் தான் சாதி கிடையாது தவிர பாக்கி எல்லாத்துக்கும் சாதி உண்டு. அப்ப அவனை 2 ரூபா தர்றான், இவனு 2 ரூபா தர்றான்.
அப்ப அவன்கிட்ட ஒரு 2 ரூபாய் வாங்கிட்டு அவன் எச்சி கிளாஸ கழுவி நீ வந்து டீயை கொடுக்குற. இவனுக்கு என்ன பண்ற? கொட்டாங்கச்சி அவனா தூக்கி பிடிக்கணும், நீ ஊத்துவியா? அங்க ஓரமா போய், அது முதலாளி கிட்ட நின்று குடிக்க கூடாது, அப்படி ஓரமா போய் நின்று அதை குடிச்சிட்டு அவனே அங்க தண்ணி வச்சிருப்பான் வாளியில, அவன் அந்த கொட்டாங்கச்சியை கழுவி சிரட்டையை கழுவி கவுத்தி வச்சுட்டு போயிடணும். வெக்கமா இல்ல? நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா? அட இதான் சுதந்திரமா? இதான் சகோதரத்துவமா? இது மாதிரியான ஒரு சித்தாந்தம் உலகத்தில் வெக்கப்பட வேணாம். இந்திய மக்கள் அனைவருக்கும் காரித்து போற அளவுக்கு இது ஒரு கேவலமா தெரியல? அவன் மனுஷனா இல்லையா? அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? ஒரு வகையில் அவன் உயர்ந்தவன். ஏன்? பண்பாட்டில் பழக்க வழக்குது இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்குனான அவன் கேவலமானவனா, இவன் கேவலமானவனா? அனைவரும் மனிதர் என்று தெரு, நாய் பண்ணி எல்லாம் போகும் ஒரு தெருவுல, ஒரு மனுஷன் போக முடியாது. ஒரு தெருவுலங்க நாய் போறதுக்கு அனுமதிப்பான், எவனுக்கு கோபம் வராது, பண்ணி போகும், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஒரு மனுஷன் வந்துட்டான்டா, எங்க தெருவுல வந்துட்டான், யார் அவன்? அவன் தாழ்த்தப்பட்டவன், அவன் தலித்து சமுதாயத்தை சேர்ந்தவன் சொல்லி அவனை வீதியில் நடமாட முடியாத அளவுக்கு அவனை செய்யறீங்களே, அவனை வந்து பொது குளத்துல தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களே, கிணத்துல அவன் தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களே, அவனுடைய இறந்து போன சவத்தை பிரேதத்தை கூட உங்கள் தெருவழியாக எடுத்து செல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களே, செருப்பணிய கூடாது என்று சொல்கிறீர்களே, பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சொல்கிறீர்களே, இதெல்லாம் நீங்க முழுசா ஒழிச்சிட்டீங்களா? இந்த வன்கொடுமை சட்டத்தை எல்லாம் போட்டு இதெல்லாம் இல்லாம ஆயிடுச்சா? இதெல்லாம் இல்லாம ஆயிரும் சொல்லிட்டு சில பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு போனாங்க. யாரு? இந்த தலித்து மக்கள் பார்த்தாங்க, மாடி கோயில்ல கூட நம்ம விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கோபம்? அடே நானும் அந்த கடவுளை தான் வணங்குறேன், நீ இந்த கடவுளை தான் வணங்குற, நீ மட்டும் உள்ள போகணும், நான் மட்டும் வெளியே நிக்கணுமா அப்படின்னு கோபம் கொண்ட தலித்து மக்கள் என்ன பண்ணாங்க? கிறிஸ்தவ மார்க்கத்தில் போய் சேர்ந்தாங்க. எதுக்கு சேர்ந்தாங்க? அந்த கோயில் தான் சிவனு விஷ்ணு தான் விட மாட்டேங்கிறாங்க, இயேசுநாதனும் மேரியும் விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் அவன் என்ன செஞ்சான்? சேர்ந்தான். இப்ப என்னாச்சு? உளுந்தூர்பேட்டை என்னாச்சு? உளுந்தூர்பேட்டைக்கு போனீங்கன்னு சொன்னா உயர் சாதிக்காரங்க வந்து அவனை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நான் உள்ள வர்றதா, நீ உள்ள வர்றதா, சண்டை, போலீஸ் துப்பாக்கி சொல்ற, 2 பேரும் அவுட்டு, பூட்டி கிடக்குது. இப்ப பாக்குறீங்களா இல்லையா? அப்ப இன்னைக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட நீங்க என்னென்னமோ சட்டம் போட்டெல்லாம் ஒழிக்க முடியாதத ஒழிக்க முடியலையே. பேசிக்க தப்பு. நீங்க என்ன பண்றீங்க? இதை ஒழிக்க நினைக்கிறீங்க, வழி உங்களுக்கு தெரியல. ஒழிக்க நினைச்சுதான் கூட்டம் போடுறீங்க, பீஸ் கமிட்டி போடுறீங்க, வன்கொடுமை சட்டத்தை எல்லாம் போடுறீங்க, இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்து பாக்குறீங்க தலித்து மக்களுக்கு. எதுக்கு பண்றீங்க? ஒழிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதே நேரத்தில் நீங்க ஒத்துக்குறீங்க. என்ன ஒத்துக்குறீங்க? இவன் வந்து வசந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் தலையில வந்தவன், இவன் காலில் வந்தவன், இவன் அது கூட இல்லாம இவன் பஞ்சவன், 5வது சாதியில உள்ளவன் அப்படின்னு சொல்லி கடவுள் தேர்ந்த வந்தவன் இல்லைன்னு ஒரு சாரர் எப்படி ஒதுக்கிட்டாங்கன்னா, கடவுள் தேர்ந்த பிரம்மாட்ட இருந்து அவங்க வந்தது கிடையாது. அதுக்கு தான் காந்தி என்ன பண்றாரு? அட அவர்கிட்ட வராட்டு பரவாயில்ல, ஹரிட்டர்ன் வந்தாரு, ஹரிச்சந்திரன் சொல்லி பார்த்தாரு, அதை கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப என்ன விளங்குது? இதெல்லாம் வந்து ஒழிக்க முடியாது, இவர்களால் முடியாது. அமெரிக்கா காரனுக்கு ஒழிக்க முடியல. எதுக்கு இதை சொல்றேன்? அமெரிக்கா காரனுக்கு என்னென்னத்தையும் கண்டுபிடிச்ச அமெரிக்கா காரனுக்கு கருப்பை வெள்ளைங்கிற வேறுபாட்டை ஒழிச்சு அமைதி ஏற்படுத்த முடிந்ததா? அந்த 2 சமூக மக்கள் மத்தியில நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடிந்ததா? அடே, ஒரு மதத்தை சேர்ந்தவன், ஒரு கடவுளை நம்புறவன், ஒரு சித்தாந்தத்தில் உள்ளவன், கலவர நேரத்தில் மாத்திரம் ஒரு மதத்தை சொல்லி அவன் தேவைப்படுது உனக்கு. கலவரம் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப மாத்திரம் அவன் சேர்ந்துக்கலாம். கோவிலுக்கு தான் வரக்கூடாது, குளத்துக்கு தான் வரக்கூடாதுங்க, டீ கடைக்கு தான் வரக்கூடாதுங்க. எதுக்கு வேணும்? இவன்லாம் அடிதடிக்கு வேணும். அப்படி தூண்டி விடுறவன் அங்க நெடுக்கிறவா, இவனை உசுப்பி விட்டு அதுக்கெல்லாம் தேவைப்படும். அப்ப மதம் ஒரு மதம்னு சொல்றீங்களப்பா, ஒரு மதத்தை சேர்ந்தவர்களே இந்த மாதிரி பண்றீங்களே, இது நாங்க இந்த மதத்தில் தலையிடுறதா? அமைதி வரணும் என்றால் நீங்க மதத்தில் எந்த மதத்தில் வேணாங்க இதை ஒத்துக்கிறீங்க. எதை ஒத்துக்கிறீங்க? எல்லா சாதிக்காரனும் ஒரு தாய் தந்தை வழியாகத்தான் வந்தான். பிறப்பின் அடிப்படையில் எவனும் எவனை விட உயர்ந்தவன் கிடையாது. இதை ஒத்துக்கிட்டு பாருங்க, 5 நிமிஷத்துல சகோதரத்துவம் வந்துடும்.
5 நிமிஷத்துல சமத்துவம் ஆயிரும். 5 நிமிஷத்துல அனைத்து சமுதாய மக்களுக்கு மத்தியில அமைதி ஏற்பட்டுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சித்தாந்தத்தை சொன்னாங்க. ஏதோ ஒரு காலத்துல சொன்னாங்க, நடந்துச்சுன்னு கதை இல்லை, அதையெல்லாம் விட்டுருவோம், அந்த வரலாறுலாம் வேணாம். இப்ப நடக்குதா இல்லையா? இப்ப நடக்குதா இல்லையா? இந்த இந்தியாவில் நடக்குதா இல்லையா? நேற்று வரைக்கும் தாழ்த்தப்பட்டவனா கருதப்படுறான், இன்றைக்கு பள்ளிவாசல்ல வந்து தொழுகை நடத்துற இமாமா நிக்கிறான். யாரு? எவனை தாழ்த்தப்பட்டவன் என்று ஒதுக்கி வைத்தீர்களோ, எவன் கேவலமானவன் என்று தள்ளி வைத்தீர்களோ, எவன் தீண்டக்கூடாதவன் பார்வை கூட படக்கூடாது என்று சொன்னீர்களோ, எவன் வந்து கடவுளை கூட வழிபடுவதற்கு தகுதியற்றவன் என்று ஒதுக்கி வைத்தீர்களோ, அவன் இன்றைக்கு எப்படி இருக்கிறான்? பள்ளிவாசலிலே வந்து முன் வரிசையில எங்களுக்கெல்லாம் தொழுகிற முறையை கற்றுக்கிட்டு வந்து முதல் வரிசையில நின்று அவன் இமாமாக நிற்கிறான். அவனை நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறோம். 50 வருஷ முஸ்லிம்கள், 100 வருஷ பாரம்பரியம் உள்ள முஸ்லிம்கள், 500 ஆண்டுகளாக முஸ்லிம்களாக பரம்பரையாக இருக்கக்கூடிய நாங்கள் இப்ப நேற்று வந்தவனை இமாமாக, தலைவனாக, மதகுருவாக முன்னால் நிறுத்தி அவனுக்கு பின்னால் தொழுகை நடத்துகிறோமே. இது ஏன் எங்களுக்கு முடிந்தது, மற்றவங்களுக்கு ஏன் முடியவில்லை? நாங்கள் இங்கே தானே பிறந்தோம், எங்களுக்கு மட்டும் அந்த மனது ஏன் விரிந்தது? பேசிக் அடிப்படை சரியா போடும். என்ன போட்டோம்? இவன் என்ன தலிதா இருந்தா என்ன, செட்டியாரா இருந்தா என்ன, முதலியாரா இருந்தா என்ன, ஐயரா இருந்தா என்ன, எல்லாம் சமந்தான். ஐயருங்கிறதுனால ஒரு வசதி கிடையாது, இவர் தலித்துங்கிறனால தாழ்ந்த. அதுக்கான ஐயருக்கு எதிரி கிடையாது. நம்ம ஐயருக்கும் சொல்றோம், ஏப்பா நீ அவன் அண்ணன் தம்பிப்பா, ஏப்பா விளங்காம சண்டை போடுறீங்க, சமப்பான்னு சொல்லி இவன் மட்டும் அவன் வசதி நாங்க சொல்ல மாட்டோம், எல்லாம் சமம். அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு பார்க்கிறோம்? பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆச்சரியப்படுறாங்க, உலகமே நின்று விதைக்கிறான். டெல்லி ஜும்மா மசூதியில பெருநாள் தொழுகை நடக்கும். அதுக்கு மட்டும் இந்த ஜனாதிபதியா சில நேரத்தில் முஸ்லீம் வந்துருவாங்க. நம்ம நாட்டில் 3 பேர் முஸ்லீம் ஜனாதிபதி இருந்திருக்கான். யார் யாரு? ஃபஹ்ருதீன் அலி அஹ்மத் இருந்தாரு, அப்புறம் ஜாகிர் ஹுசேன் முதல்ல இருந்தார் அதுக்கு முன்னாடி, இப்ப இடையில அபுல் கலாம் என்னஞ்சாரு, அவரும் இருந்தார். இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? சும்மா சடங்குக்காக வேண்டி, ஃபார்மாலிட்டிக்காக வேண்டி பெருநாள் தொழுகைக்கு வருவாங்க. நம்பிக்கையில வர்றது கிடையாது. பெருநாள் தொழுகை வருவாங்க, சாமி கூட போவாங்க, ஃபார்மாலிட்டி தான் இவங்களுக்கு. அப்ப இவங்க வந்து இந்த மாதிரி பெருநாள் தொழுகைக்கு வர்றாங்களா? 3 ஜனாதிபதிக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது. டெல்லி ஜும்மா மசூதிக்கு நாட்டின் முதல் குடிமகன் என்ற முறையில் அவங்க தொழுகைக்கு வர்றாங்க. வந்தா பள்ளிவாசல் நிறைஞ்சிருச்சு. டெல்லி ஜும்மா மசூதியில பாதிக்கு தான் கூரை இருக்கும், பாதி இடம் ஓப்பனா இருக்கும், முன் பாதிக்கு மட்டும் தான் மேற்கூரை போடப்பட்டிருக்கும், மீதி பாதி என்னவா இருக்கும்? திறந்த வெளியா இருக்கும். முதல்ல வந்தவனுக்கு தான் நிழல் கிடைக்கும், லேட்டா வந்தாலும் வைங்க வெயில தான் நிக்கணும். பெருநாள் தொழுகைக்கு வர்றாங்களா? பள்ளிவாசல் நிறைஞ்சு போச்சு, வெளியே நிறைஞ்சி கடைசி 1-2 இடம் தான் நிக்கிறது. அப்ப வர்றாரு ஜனாதிபதி. யாராச்சு ஜனாதிபதி வர்றாரு, பராக் பராக் சொன்னானா? சொல்லவே இல்லை. வரக்கூடிய அந்த ஜனாதிபதியாச்சு நான் வந்து முதல் குடிமகன் வர்ற விடுங்கன்னு சொன்னாரா? சொல்லல. அவர் பாட்டுக்கு வந்தாரு. எங்க இடம் இருக்கு அங்க நிக்கணும், இவங்கள்ட்ட நடக்காது. வேற வேற இடத்துக்கு போனோம்னா கும்ப மரியாதை தருவாங்க, நம்மளுக்கு தனியா வைப்பாங்க, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போய் முதல்ல கொண்டு நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அதுவே வேற வேற வழிபாட்டு தலத்துக்கு போனா எப்படி நின்றுப்பாரு? முதல் குடிமகனாக இருந்தால் அவருக்கு விளங்குது, இந்த சமுதாயத்தில் இந்த பாச்சா பலிக்காது. வழங்கி வச்சிருக்காரு, அப்துல் கலாம் வழங்கி வச்சிருக்காரு, ஜாகிர் ஹுசேன் வழங்கி வச்சிருக்காரு. வேற நேரமா இருந்தா பிரதமரை விட இவர் தான் முதல் நிற்பார். முதல் நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் குடிமகன் அவர் தானே. ஃபர்ஸ்ட் குடிமகன் வெளியே வச்சுக்க, இங்கே கிடையாது. இறைவனை வழிபடுறதுக்கு வந்தால் நீ முதல் வரிசையில் நிக்க உனக்கு ஆசை இருக்குதா? நாங்க வந்து 7 மணிக்கு வந்தவன், நீ 7 மணிக்கு வா. நீங்க 8 மணிக்கு வந்துட்டு 7 மணிக்கு வந்தவனை முண்ட பாக்குறீங்களா? அதுக்கு நாங்க ஆள் கிடையாது. ஒரு முஸ்லீமாவது சொன்னானா அவன் பாட்டு நிற்பான். ஜாகிர் சொன்னால் நீ பாடு ஏன் இடம் விட்ட மாட்டேமா. எனக்குரிய இடத்தை ஜாகிர் ஹுசேனுக்கா விட முடியாது, ஃபஹ்ருதீன் அலி அஹ்மத் வந்தால் விட மாட்டேன், அபுல் கலாம் வந்தால் நடக்காது, நீ பாட்டு நில்லு அப்படின்னு. அப்படி அவ்வளவு பேர் நிக்கிறானே இல்லையா? அந்த பள்ளியில தொழக்கூடிய 10,000 பேர் தொழக்கூடிய அந்த பள்ளி வாசல்ல அவ்வளவு பேரும் உருத்த விடாம இதை கண்டுக்கிறவே இல்லைங்க. இவர் யார்கிட்ட கண்டுக்கலையே, அவர் அந்த உரிமையை கேட்கலையே, 3 பேருமே கேட்கலையே. நான் கேட்கிறேன்,
இது ஏன் சாத்தியம், இது ஏன் சாத்தியமாக மாட்டேங்குது? அங்க எதுக்கு இது சாத்தியமாகுது, வேற எங்கேயும் எதுக்கு சாத்தியமாகல? எங்கள் மனம் பக்குவப்படுத்தப்படுகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வின் மூலமாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? எந்த அபிசீனியா காரனை விட வெள்ளத்தோல்காரனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது, எந்த ஜாதிக்காரனுக்கும் எந்த ஜாதிக்காரனை விட சிறப்பு கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக டிக்ளேர் பண்ணிய காரணத்தினால், அதை எங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்த காரணத்தினால், நாங்கள் எத்தனை வகை பிரிந்து கிடந்தாலும் எங்கள் அனைவருக்கும் தாய் தந்தை ஒன்று என்று சொன்ன காரணத்தினால் எங்களுக்குள்ள அந்த சாதி சண்டையை வருவது கிடையாது. இந்த சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டா என்ன, இஸ்லாத்தை நீங்க ஏத்துக்கிறதுங்கிற அல்ல மேட்ரு. ஏன் இப்படி மனசை மாத்திக்கிறீங்களா? எப்படி நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நம்ம இனிமே வேணாம், நம்ம ஐயர்னு ஒரு அடையாளத்தை கொண்டா வச்சுக்கிருவோம், செட்டியார்னு ஒரு அடையாளத்தை கொண்டா வச்சுக்கிருவோம், முதலியார்னு ஒரு அடையாளத்தை கொண்டா சொல்லிக்கிருவோம், வன்னியர்னு ஒரு அடையாளத்தை கொண்டா வச்சுக்கிருவோம், ஆனா எல்லாரும் ஒண்ணுதான், நீனும் ஒண்ணுப்பா நானும் ஒண்ணுப்பா, இப்படின்னு மாத்துறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? சங்கடமா இருக்கா? அப்ப தீர்வு வராது. அது உண்மையில உங்களுக்கு சங்கடமா தான் இருக்குதா? அப்புறம் என்ன தீர்வு? உலக அமைதி எங்க வரும்ன்ற? நான் தான் வசதவன், நீ தான் மட்டும் வா உலக அமைதி. அடே நான் செருப்பால் அடிப்பேன், நீ குனிஞ்சுக்கிட்டே நம்ம சகோதரனா இருப்போம். இதா ஒருத்தன் சகோதரன் என்ன செய்யணும்? ஈக்குவலா அவனை கொண்டு வச்சாதானே சகோதரத்தை ஏற்படும். இவர் என்ன சொல்லுவாரா? நான் உனக்கு செருப்பால் அடிப்பேன், நீ வாங்கிக்கிறன்னு. நம்ம ரெண்டும் நடந்து தம்பி இப்படியா? அதான நீங்க நடந்துகிட்டு இருக்கிறது. நீங்க எப்ப இந்த உயர்வு தாழ்வை இருக்குன்னு நம்புகிறீர்களோ, அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எப்படி சகோதரத்துவம் ஏற்படும், எப்படி உலகத்தில் அமைதி வரும்? அப்ப அமைதி வருவதற்கு உரிய வாசலை நீங்கள் அடைத்து வைத்துக் கொண்டு அமைதியை தேடி அலைகிறீர்கள். இதை மாத்துங்க, எல்லா மக்களும் மாத்துங்க, எல்லா மக்களும் மனசார மாத்துங்க. மனிதன் பிறப்பால் வசந்தவன் கிடையாது. அதே மாதிரி பார்க்கிறவங்க வேடிக்கை பாருங்க. இப்ப நம்ம நாடு இந்தியா, ஒரு நேரத்தில் இந்தியன்கிற பெருமை ரொம்ப பேசுவாங்க எல்லாருமே. ஒரு நேரத்தில் பேசுவான். எப்ப பேசுவான்? கிரிக்கெட்ல பேசுவான். நம்ம எல்லாம் இந்தியா ஜெயிச்சிருச்சு, என்னமோ ஒரு போய் புட்டிச்சு பாகிஸ்தான் லாகூரை கைப்பற்றின மாதிரி பேசுவானுங்க. இந்த 7 பேர் கிரிக்கெட் பண்டையில் அடிச்ச உடனே இந்தியா என்ன செஞ்சிருச்சு? அப்படியே தென்னாப்பிரிக்காவை எப்படி சுழட்டிருச்சு. சுழட்டி டர்பன் நகரை போய் பிடிச்சிட்டீங்களா நீங்க? 10 விளையாட்டுக்காரன் பந்து அடிச்ச உடனே என்ன பண்ணிட்டான்? தேசபக்தி முத்தி பயங்கரமா ஆறா ஓடும். இப்ப தேசபக்தி ஓடுமா? ஓடும். ஆனா எப்ப ஓடணும்? இது ஓட வேண்டிய நேரத்தில் ஓடணும். இங்க தண்ணி இல்லாம தவிக்கிறான். யாரு? தமிழ்நாட்டுக்காரன். அவன் இந்தியாக்காரன் தான். அங்க கர்நாடகாவில் தண்ணி நிறைய தாறுமாறா இருக்குது. விட்டா வந்துடும். விடுவனாண்டு அணைக்கு மேல அணை கட்டுறான். இங்க ஒரு அணையை கட்டுறான், அது நிறைஞ்ச பிறகு விடுறானாண்டு கேட்டா அங்கே ஒரு அணை கட்டி அதை நிப்பாட்டுறான். அதுக்கு பிறகு விடுறானாண்டு பார்த்தா விட மாட்டான். தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தரமாட்டான். அவனு இந்து தான். யாரு இந்து? தண்ணி தரமாட்டேன்னு சொல்றான அவனு இந்து. தண்ணி வேணும்னு தவிக்கிறான அவனு இந்து. தண்ணி தரமாட்டேங்கிறான அவனு இந்தியன். தண்ணி வேணும்னு கேட்கிறான அவனு இந்தியன் தான். இப்ப எங்கடா போச்சு இந்தியன்? இப்ப எங்க போச்சு இந்தியன்? என்ன பண்றான்? இப்ப மொழி. இப்ப என்ன வந்து நிக்குது? இப்ப நம்மள எப்படி நோய்கள் எத்தனை வகையான நோய் இருக்குன்னு வைங்க. எல்லா நோய் உள்ளத்துல வச்சுக்கிட்டு நாங்க ஒன்னா எப்படி நீ தமிழன்னு கன்னடத்துக்காரன் ஒன்னா போவேன்? நீ என்ன இருக்கு உனக்குள்ள? நான் இந்த மொழி பேசுறா நான் வேற, நீ அந்த மொழி பேசுனா நீ வேற நீ நினைக்கிறீடா? அவனு மனுஷன் நீனு மனுஷன். மொழியில் என்னடா இருக்குது? அவன் இங்க பிறந்தா தமிழ பேசியிருப்பான், நீ அங்க பிறந்தா கன்னடத்தை பேசியிருப்ப. என்னமோ நான் தமிழ் மொழி பேசக்கூடியதுக்கான நம்ம தவம் இருந்த மாதிரியும் பெரிய கெஞ்சி கதிரி அந்த மொழி உனக்கு கிடைச்ச மாதிரியும் என்ன பெரிய மேட்ருங்கிற? ஒரு மொழியை பேசுற ஒரு மேட்ரா? அடே நம்ம அமெரிக்காவில் பிறந்தா என்ன பேசியிருப்போம்? இங்கிலீஷ் பேசியிருப்போம். ஜார்ஜ் புஷ் இங்க மெட்ராஸ்ல பிறந்திருந்தா நம்ம சேரி பாஷை பேசியிருப்பாரு. என்னங்கிற? அப்ப ஒரு மொழியை பேசுவது என்பது எங்க இருக்கிறானோ அது மாதிரி பேசிக்கிறதான தவிர இது ஒரு தனியா ஒரு வசதியை காட்டக்கூடியதா? எப்படி? நீங்க எனக்கு புரியவே இல்லை. இது யார் சொல்றாரு? கருணாநிதியும் சொல்றாரு, ஜெயலலிதாவும் சொல்றாங்க, அரசியல்வாதி 50 பேரும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தமிழ் பேசுறோம். தமிழ் பேசுறா முள்ள மாதிரினா தமிழ் பேசுறான், பிக் பாயிண்ட்காரன் தமிழ் பேசுறான், திருட்டு பையன் தமிழ் பேசுறான், கொலைகாரன் கோர்ட்ல தமிழ்ல போய் பேசுறான். ஐயா நான் கொலை செஞ்சுட்டு கொலை செய்யும் போது இங்கிலீஷ்ல பேசுறானா?
அடே எல்லாரும் தானே தமிழ் பேசுறான். எல்லா மொழியிலும் இப்படி இருக்கிறான. எல்லா மொழியிலும் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். நல்லவன் கெட்டவன் செயலால் நீ அளந்து பாப்பியா, பேசுற மொழியால் அளப்பியா? மொழியால் அளக்குறாங்க, தூண்டி விடுறாங்க. அந்த விளைவை அனுபவிக்கிறான். எதுக்கு மொழியை பத்தி பேசுறீங்க? மொழிங்கிற ஒரு மேட்ரா? மொழியில ஊமைக்கு என்ன மொழியில சேர்ப்பிய? ஒரு ஊமை இருக்கிறான், தமிழனுக்கே பிறந்த ஊமை, அவன் தமிழ் ஊமையா கேட்கிறேன். மலையாளிக்கு பிறந்த ஊமை மலையாள ஊமையா? ஊமைக்கு என்னடா பாஷை இருக்குது? ஒரு பாஷையும் கிடையாது. அப்ப மொழிங்கிறது நம்ம கருத்தை சொல்வதற்குரிய சாதனம். அந்த மொழியில நல்ல கருத்தை சொன்னா அது நல்லதுன்னு போ, அறிவுகட்ட மனப்பையில திட்டுனா கெட்டதுன்னு போ. இதான் மேட்ரு. தவிர மொழியில இருக்கிறனால சிறந்ததுன்னு ஆயிருமா? இவங்க எல்லாரும் விதைக்கிறான் விதைக்கிறான் விதைக்கிறான், மொழி வெளிய ஊட்டிக்கிட்டே இருக்கிறோம். தாய்மொழியில் தான் நீ படிக்கணும், அதான் உனக்கு சிறந்தது. வேற மொழிக்கார மலையாளி நினைக்கிறான் மலையாளம் தான் சிறந்தது, மலையாளி தான் சிறந்தவன் அவன் நினைக்கிறான். கன்னடத்துக்காரன் நினைக்கிறான் கன்னடம் தான் சிறந்தது, கன்னடம் தான் சிறந்தவன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். தமிழன் நினைக்கிறான் தமிழ் தான் சிறந்தது, தமிழன் தான் சிறந்தவன். எப்படி உங்களுக்குள்ள வரும்? எப்படி வரும்? எப்படி அமைதி ஏற்பட மாட்டேங்குது. ஒரு பஸ் போகுதா கர்நாடகத்துக்கு, இங்க ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுச்சுன்னு வைங்க, காவிரிக்காவது உண்ணாவிரதம் இருந்தானுவோம். ஒரு வாரத்துக்கு இங்க இருந்து லாரி போகல, பஸ் போகல. அங்க ஒரு தமிழ வாழ முடியல. எந்த அளவுக்கு? நம்ம முதல்வருடைய மக வீட்டிலேயே அடிச்சுட்டானுவோம். யாரு? நம்ம முதலமைச்சர் இருக்கார கலைஞர், அவர் மக அங்க இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, செல்வி. அந்த அம்மா வீட்டுல போய் அட்டி கல்லுகள்லாம் விட்டு அடிச்சு துவச்சி வீட்டெல்லாம் நொறுக்கி பாத்தீங்களா இல்லையா? அப்ப இங்க காவிரியில தண்ணி வரலன்னு கருணாநிதி வாயை திறந்தா போது அங்க விட்டு கல்லு பறக்குது பாருங்க. ஒரு நாடு தேசம் என்னடா ஏக இந்தியா எங்கடா போச்சு? மேட்ரு என்ன? பேசிக் தப்பு, எல்லா பேசிக்கும் தப்பு. மனிதாபிமானத்தை சொல்லு. ஒரு ஊர்ல தண்ணி, ஒரு குளையில தண்ணி வருது, அவன் வந்தா பிடிப்பா, ரெண்டாவது நீ பிடிப்பே இல்லையா? உனக்கு பின்னாடி ஒரு தமிழனும் மலையாளியும் தண்ணி பிடிக்க வந்தா ஒரு குழாயில பிடிக்கிறானே இல்லையா ஒரு ஊர்ல? ஏன் அது மாதிரியான பரந்த எண்ணம் உனக்கு ஏன் வரல? நீ என்ன செய்யற? மொழிங்கிற பேர்ல வட்டம் போட்டு பிரிக்காத. மொழிங்கிறது நம்ம எந்த பாஷையில் இருக்கிறோமோ அந்த மாதிரி பேச. மொழி தமிழ்ல ஒரு தமிழ் நீ வச்சுக்கிற, தஞ்சாவூர்காரன் தமிழ் உனக்கு புரிஞ்சுக்கிறேமா? ஓன் தமிழை கொண்டு யாழ்ப்பாணத்தை கண்டுவிட்டா ஏதாவது ஒரு வார்த்தையை வழங்குவான். அவன் தமிழ் தான் பேசுறான். இலங்கை யாழ்ப்பாணத்தில் பேசுறான், அதுவும் தமிழ் தான் சொல்லிக்கிறான். அவன் பேசுற உனக்கு விளங்குமா, நீ பேசுற அவனுக்கு விளங்குமா? என்னங்கடா இது போட்டுட்டு இது விளங்க மாட்டேங்குது. ஆனா நபிகள் நாயகம் அவர்கள் எந்த சமுதாயத்துக்கு வந்தார்களோ அந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? மொழியில வெறி முடிச்சவங்களா இருந்தாங்க. எந்த அளவுக்கு வெறி? இப்ப நம்ம தமிழன் போம், மலையாளி போம், கன்னடத்துக்காரன் கன்னடத்துக்காரன் போம், அரபு நாட்டுக்காரன் இருக்கான்ல அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அரபி பேசினா அரபின்றுவான், வேற பாஷை பேசினான்னு சொன்னா அவனுக்கு வச்சிருக்கிற பேர் அஜமி. அஜமினா என்ன அர்த்தம் தெரியுமா? கால்நடைன்னு அர்த்தம். நமக்கு வச்ச பேர் அவன். அது அரபி மொழி பேசினா தான் மனுஷனா. வேற மொழி பேசினா அவன் யாரு? ஆடு மாடு உலகம்ல கத்துமுல பேண்டு அது மாதிரி நம்ம பேசணுமா? அதுக்காக நம்மளுக்கு என்ன பேர் வச்சுதான்? அரபி அஜமி. எந்த சமுதாயம்? நபிகள் நாயகம் அவர்கள் எந்த சமுதாயத்தை திருத்த வந்தாங்களோ அந்த சமுதாயம் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால் அரபு மொழி தான் மனித மொழி, மீது எல்லா மொழியும் மிருக மொழி. ஆடு மாடு பன்னி குதிரையுடைய மொழி, அது மனுஷன் பேசுற மொழி இல்ல. நம்ம எல்லாரையும் வாயிலாட்சியம்ல சேர்த்து விட்டான். இப்படி வெறி முடிச்சு இருந்தாங்கல, அந்த மக்கள்கிட்ட போய் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்ப சொல்றாங்க? 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்து மக்களை வென்றெடுத்து மரணிப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல, அந்த கடைசி ஹஜ்ஜில மக்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு சொன்னார்கள், லா ஃபضل அரபியின் அலா அஜமியின். அரபு மொழி பேசுகிற எவனுக்கும் வேற மொழி பேசுற மக்களை விட சிறப்பு கிடையாது. எவனும் இப்படி சொன்ன திராணி கிடையாது, உலகத்தில் எவனும் கிடையாது. நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்தால் தமிழ் மக்கள் ஆதரவு வேணுங்கிறதுக்காக நான் தமிழை தூக்கித்தான் பேசுவேன். நான் மலையாளத்தில் பிறந்திருந்தால் அந்த மலையாள மக்கள் சப்போர்ட் வேண்டும் என்பதற்காக, இது தப்பு என்று தெரிந்தாலும் மலையாளத்தை ஏற்றி போற்றி நான் பேசுகிறேன். நான் கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்டவனாக இருந்தால் கன்னட மொழியை ஏற்றி போற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். தன்னுடைய மொழியிலேயே இந்த ஆணவம் இருந்து கூட, வெறி இருந்து கூட
நபிகள் நாயகம் சொன்னார்கள், அடே அரபி பேசுகிற மக்களே, யார சொல்றாங்க, அவரும் அரபி தான். இந்த அரபியர்கள் நம்மளை ஏத்துக்குருவாங்களா எதிர்ப்பார்களா கவலைப்படவே இல்லை. என்ன சொன்னாங்க, அரபு மொழி பேசுகிற மக்களே உங்களுக்கு சிறப்பு கிடையாது. யாரை விட? வேற பாஷை பேசுகிறார்களே அந்த மக்களை விட உங்களுக்கு முனையும் சிறப்பு கிடையாது. சிறப்பு இருக்கிறது என்றால் நடத்தையினால் தான் சிறப்பு, பிறப்பினால் அல்ல, மொழியினால் அல்ல, வாழுகிற இடத்தினால் அல்ல, நிறத்தினால் அல்ல. எதனால உனக்கு சிறப்பு இருக்குது? நடத்தைக்கு தான் சிறப்பு இருக்கிறதே தவிர மொழிக்கு கிடையாது. தமிழன், ஒரு தமிழ் மொழி பேசுறவன் 1 நம்பர் கொலகாரன். மலையாள மொழி பேசுறவன் அவன் எந்த ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாதவன். இப்ப யாரு சிறந்தவன் சொல்லணும்? மனசு நமக்கு எப்படி மாறணும்? தமிழ் மொழி பேசுறவன் மாறக்கூடாது. இவன் செஞ்ச வேலை என்னன்னு மாறணும். அவன் செஞ்ச வேலை என்னன்னு மாறணும். அவன் மலையாள மொழி பேசினாலும் அவன் ஊருக்கு உழைக்கிறவன், இவன் தமிழ் மொழி பேசினாலும் இவன் ஊரை கொள்றவன். அப்படி பேசணுமே தவிர அவனுடைய செயல்களை வைத்து தீர்மானிக்கணுமே தவிர எதை வச்சு தீர்மானிச்சுட்டு இருக்கிறோம்? இல்லாத கற்பனையான ஒன்றை உண்டாக்கி இந்த வெறியை ஏற்றி வச்சிருக்கிறோம். எப்படி நமக்கு மலையாளிக்கு சண்டை தீரும்? எப்படி தீர்வு அமைதி ஏற்படும்? கன்னடத்துக்காரனுக்கு நமக்கு எப்படி அமைதி ஏற்படும்? இந்த அடுக்கு இந்தியாவில் பெரிய நகரம், அந்த காலத்தில் காட்டுமிராண்டி பயிர்வு செஞ்சாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. மும்பை. இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பேர் எது? மும்பை. அங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? வெறி எந்த அளவுக்கு பேருக்கு பாத்தீங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப இது ஒரு நாடு, காடி துப்புறான் எல்லாரும். நீங்க எல்லாம் ஒரு நாடாடா? இங்க ஒரு கவர்மெண்ட் இருக்குதா? சட்டம் இருக்குதா? இதெல்லாம் ஒரு நாடான்னு எல்லாரும் காடி துப்புறானா இல்லையா? என்ன நடக்குது? மும்பையில பெரிய நகரம் என்பது பலதரப்பட்ட மக்களும் வாழ்வார்கள். எல்லாரும் சேர்ந்துதான் அதை முன்னேற்றுகிறான். எல்லாம் சேர்ந்துதான் அதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்த அந்த நகரத்தை. அதுல மலையாளி இருப்பான், அதுல தமிழன் இருப்பான், அதுல ஹிந்தி பேசுறவன் இருப்பான், உருது பேசுறவன் இருப்பான், மராட்டியத்துக்காரன் இருப்பான். எல்லாம் சேர்ந்த ஒரு கதம்பம் தான் இந்த மும்பைங்கிற நகரம். இந்த பால்தாக்கரன் ஒருத்தன் வந்தான், மராட்டி இருக்கேன்டான். யாவும் இருக்கா உங்களுக்கு? மராட்டி இருக்கேன்னு சொன்னான ஒரு காலத்துல அவனுக்கு கட்சி அமைக்கிறாங்க. சிவசேனைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கிளை அமைக்கிறான்னா எவ்வளவு பெரிய துரோகின்னு பாருங்க. இந்த கெட்ட சித்தாந்தத்துக்காரனுக்கு அவன் என்ன பண்ணா, தமிழ்நாட்டுக்காரன் அடிச்சு விரட்டினான். 22 வருஷம் ஆச்சு. யாவும் இருக்கா? பம்பாயில இருந்தவன அடிச்சு விரட்டினானே, சொத்துக்களை எல்லாம் பறிச்சுட்டு விரட்டினானே. நம்ம தமிழ் மக்களை எல்லாம் தமிழ் பேசுற அத்தனையும் இந்து முஸ்லீம்னு பார்க்காம எல்லாத்தையும் கொண்டு நரவேட்டை ஆடினானே. என்னத்தை வச்சு வேட்டையாடினா? அடே, நீ பேசுறது தமிழ், நான் பேசுறது மராட்டி, நீ பிறந்தது தமிழ்நாடு, என்னடா இந்தியா? என்ன இந்தியாங்கிறான்? இதை இந்தியாவா? இந்தியாவில் நம்ம நாடாச்சே, நம்ம நாட்டில் ஒரு தொழில் நகரமாச்சேன்னு அங்க போய் அந்த நாட்டை நம்ம டெவலப் பண்ணோம். நம்ம எல்லாம் போனதுனாலதான் அது மும்பை. இல்லைன்னா அது ஒரு தாராவி சேரியா தான் இருந்திருக்கு. அது மும்பை ஆனது காரணமே யாரு? எல்லாம் போய் அங்க சேர்ந்து அனைவருடைய ஐடியாக்களும் அனைவருடைய உழைப்புகளும் முதலீடுகளும் ஆலோசனைகளும் சேர்ந்துதான் அது ஒரு பெரிய நகரமாக உருவெடுத்த முடிஞ்சது. அதை மறந்துட்டு என்ன பண்ணிட்டான்? நம்மளையெல்லாம் விரட்டி விட்டானா இல்லையா? சரி, அதுதான் காட்டுமிராண்டிகளை செஞ்சுட்டாங்கன்னு பார்த்தா இப்ப அவனுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் அவன் கிளம்பி என்ன பண்றான்? வடநாட்டுக்காரன்லாம் ஓடு. தமிழனை முதல் விரட்டினாங்கல்ல, இப்ப யார் விரட்டுறாங்க? வடநாட்டுக்காரன்லாம் ஓடு. எங்க ஓடு? ஊப்பிக்கு ஓடு. இது கூட என்னன்னு கேட்டாங்க. தமிழனை முதல் விரட்டினாங்கல்ல, இப்ப யார் விரட்டுறாங்க? வடநாட்டுக்காரன்லாம் ஓடு. எங்க ஓடு? ஊப்பிக்கு ஓடு. இது கூட என்னன்னு கேட்டாங்க. ஒரு நடிகன், அவன் ஊப்பியை சேர்ந்த ஒரு நடிகன், அமிதாப் பச்சன் ஒரு நடிகன். அவன் பம்பாயில திரைப்படம் வந்து பம்பாயில தயாரிக்கிறாங்க. கோலிவுட்னு சொல்லி பம்பாயில தான் இருக்குது. அதனால எந்த மாநிலத்துக்காரனா இருந்தாலும் ஹிந்தி படமா இருந்தா மும்பைக்கு தான் வந்து ஆகணும். அங்க இருந்து படத்தில் நடிச்சான், சம்பாரிச்சு என்ன பண்ணுவான்? அவன் வீட்டுல தான் கொண்டு போவான். சம்பாரிச்ச காசு என்ன செய்வான்? அவன் ஊருக்கு தான் அனுப்புவான். அவன் ஊப்பில அனுப்பி வாங்குவான், வாசல் வாங்குவான். அவன் ஊர்ல ஒரு காலேஜ் ஒன்று கட்டுறான். பார்த்துட்டே இருந்தாங்க. இது நல்ல மேட்டரா போச்சு. உடனே நினைச்சான், மும்பையில சம்பாதித்து விட்டு நீ போய் என்ன செய்யற? அங்க காலேஜ் கட்டுவியா? மும்பையில காலேஜ் கட்டாம நீ போய் லக்னோவில் கட்ட போறியா? அப்படின்ற அமிதாப் பச்சனுக்கு எதிராக கிளம்பி உருது பேசுறவன், ஹிந்தி பேசுறவனை எல்லாம் பின்னி எடுத்து அவன் சொத்துக்களை சூறையாடி இன்னைக்கு ஓயல.
எல்லாம் மூட்டை முடிச்சு கிளப்பிட்டு வாழ முடியாத இந்தியாவிலே வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நகரம்ங்கிற பெயரை சூட்டி கொண்டு எல்லாரும் வெளியேறி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த மாதிரி நடக்குதா? எல்லாம் நான் கேட்கிறேன், இந்த கிறுக்கு, இந்த பால் தாக்கரை வகைராக்களுக்கு பிடிச்ச கிறுக்கு உலகத்தில் உள்ள மத்தவனுக்கு பிடிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அரபு நாட்டில் போய் நம்ம ஆளுல சம்பாதிக்கிறானா? அரபு நாட்டுக்காரனுக்கு கிறுக்கு பிடிக்குது. என்ன கிறுக்கு? எங்க நாட்டில் சம்பாதிக்கிற, எங்க நாட்டில் சம்பாதிச்ச காசை எங்க நாட்டில் செலவு பண்ணணும், உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு உங்க நாட்டுக்கு அனுப்பக்கூடாது. அவன் சொல்றான், இவன் இந்த பால் தாக்குற மாதிரி கிறுக்கு அங்க இருந்தான்னா அவன் என்ன சொல்லணும்? அவனு எங்க நாட்டில் வந்து சம்பாதிச்சு எங்க நாட்டு ரூபாயை உங்க பொண்டாட்டிக்கு அனுப்புவீங்களா? இந்தியாவுக்கு, மெட்ராஸுக்கு அனுப்புவீங்களா? தஞ்சாவூருக்கு அனுப்புவீங்களா? கும்பகோணத்துக்கு அனுப்புவீங்களான்னு அவனுக்கு இருக்கு பிடிச்சுன்னு வைங்க. ஒரு ரூபாயிலும் 10 காசு ஊருக்கு அனுப்பக்கூடாது. அந்த ரூபாய் இங்கே செலவு பண்ணும். அப்படிக்காக திண்டு இங்கே சொத்து வாங்கல வாங்கு, இங்கே காரை வாங்கு, வாங்குற சம்பளத்தை காலி பண்ணு, இங்க சம்பாதித்த காசை அங்க கொண்டு போக விட மாட்டோம்னு சொன்னா இந்தியா திவால், இந்தியா திவால் ஆயிருமே. இங்க இருந்த உயர் சாதி மக்கள் எல்லாம் போய் அமெரிக்காவில் வேலை பார்க்கறாங்க. அமெரிக்கா காரனுக்கு இருக்கு பிடிச்சுன்னு வைங்க. என்ன இருக்கு? எங்க நாட்டுல வேலை பார்த்து உங்க நாட்டுல 5000 ரூபாய் கூட தரமாட்டான், எங்க நாட்டுல 5 லட்சம் ரூபாய் சம்பளம் தரும், அவ்வளவு பெரிய சம்பாத்தியத்தை வாங்கிட்டு நீங்க உங்க நாட்டுக்கு அனுப்புறீங்களா? அப்ப அமெரிக்காவில் ஜார்ஜ் புஷுக்கும் அங்க உள்ள நிர்வாகத்துக்கு கிறுக்கு பிடிச்சுன்னு வைங்க. அங்க ஒரு பால் தாக்கரை இருந்தான்னு வைங்க. அவன் இப்படி சொன்னா பிஜேபி எல்லாம் அவுட்டு. ஏன்? பணம் அங்க இருந்தா வந்துட்டு எல்லாம் இந்த மேல் சாதிக்காரன் மூணு அமெரிக்காவில் போய் சம்பாரிச்சு பிஜேபி விஸ்வ இந்து பரிசத்துக்கெல்லாம் பணத்தை அவனாலுக்கு அனுப்பிட்டே இருக்கிறான். இங்க இந்தியாவும் திவாலு, இவங்களும் தொலைஞ்சு நாசமா போயிடும். பால் தாக்கரைக்கு பணமே அங்க இருந்தா வந்துட்டு இருக்கு. எங்க இருந்து வருது? இந்த மேல் சாதிக்காரன் எல்லாம் போய் அமெரிக்காவில் சம்பாரிச்சு இவனுக்கு பணம் அனுப்புறதுனால தான் இவங்க வந்துகிட்டு அந்தந்த திட்ட ராமர் கோயில் கட்ட போறோம், அது கட்ட போறோம்னு டிராமா பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப இது ஒரு நல்லதா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த மொழி வரியை இஸ்லாம் ஒழித்து கட்டுகிறது. நபிகள் நாயகத்துக்கு அரபு மொழி தெரிஞ்சதனால் அரபியில வேதம் வந்தது, அரபி பேசினார்களே தவிர அரபு மொழி பேசுறவன் உயர்ந்தவன் கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி நல்ல நடத்த உள்ளவன் உயர்ந்தவன். அப்ப இதுல என்ன விஷயம் கேட்டா, பிறப்பின் அடிப்படையில் எந்த மனுஷனும் சமம்தான். ஒரு வீட்டில் பிறந்ததால், ஒரு தெருவில் பிறந்ததால், ஒரு ஊரில் பிறந்ததால், ஒரு சாதியில் பிறந்ததால், ஒரு நிறத்தில் பிறந்ததால், ஒரு நாட்டில் பிறந்ததால், ஒரு கலரில் இருப்பதால் எவனும் வசந்தவன் கிடையாது. இதை ஒத்துக்கிட்டா உலகத்துக்கு அமைதி வருமா? வராது. எல்லாரும் ஒத்துக்கிட்டா முக்காவாசி விவகாரம் தீந்துரும். இது போக இன்னும் சில அடக்குமுறைகள்லாம் உலகத்தில் இருக்கு. என்னது? சில பேர் தங்களை பொருளாதார ரீதியாக, இதெல்லாம் பிறப்புல வரக்கூடியது, பிறப்பு இல்லாத வகையிலேயே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை விட மேலானவனாக உலகத்தில் இருப்பான். எப்படி இருப்பான்? ஒருத்தனுக்கு ஆள் பலம் இருக்கும், ஒருத்தனுக்கு பணபலம் இருக்கும், ஒருத்தனுக்கு உடல் பலம் இருக்கு, ஒருத்தன் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு பாடி பில்டரா நிற்பான், இன்னொருத்தன் என்ன செய்வான்? புல்தறிக்கு பயில்வானா நிற்பான். இந்த மாதிரி மனிதர்கள் வேறுபடும் பொழுது இந்த இதுல எல்லாம் யாரு மேல நிக்கிறானோ அவன் கீழே நிக்கிறவனை மிதிக்க பார்க்கறான். மிதிக்க பார்க்கறானா இல்லையா? பணக்காரன் ஏழைய மிதிக்கிறான். உடல் வலிமை உள்ளவன் என்ன செய்யறான்? அல்லது 10 பேரை சேர்த்து வைத்துக் கொண்டவன் அதை விட கீழானவனை தாழ்த்துறான், அவங்களுடைய உரிமையை பறிக்கிறான். அப்ப ஆதிக்க சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் சாதாரண மக்கள் மீது அடக்குமுறையை ஏவி விடுகிறார்கள். இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு தான் ஒரு கவர்மெண்ட், அனைவருக்கும் சமநீதி. இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த தீர்வு என்ன? இதுல ஓரளவுக்கு அமைதி ஆயிரும். இந்த சாதி சண்டை, மொழி சண்டை, இனச்சண்டை, நிறச்சண்டை, குலச்சண்டை, கோத்திர சண்டை இதெல்லாம் ஓஞ்சு போயிடும். ஆனால் இதெல்லாம் ஓஞ்ச பிறகு இன்னும் சில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. என்ன இருக்கு? இந்த விவகாரம், இந்த கடை சம்பந்தமாக ஒரு பணக்காரனுக்கும் ஏழைக்கும் பஞ்சாயத்து வருது. போலீஸ் எந்த பக்கம் நிற்கும்? பணக்காரன் பக்கம் நிற்கும். கோர்ட்டு கூட யார் பக்கம் நிற்கும்? பெரும்பாலும் இவனுக்கு ஒன்றும் பேச தெரியாத, வக்கீல் வைக்க தெரியுமா? நல்ல பாராட்டுல வக்கீல வச்சு அவன் ஜெயிச்சுட்டு ஓடியாந்துருவான். அப்ப கோர்ட்டு அந்த பக்கம் தான் நிற்கும், அரசாங்கம் அந்த பக்கம் தான் நிற்கும், எல்லாம் அந்த பக்கம் தான் நிற்பாங்க. யார் பக்கம்? யார் பணக்காரனா இருக்கிறானோ, யார் படைபலத்தோட இருக்கிறானோ, யார் செல்வாக்குள்ளவனா இருக்கிறானோ, யார் அடியாட்கள் அதிகமா வச்சிருக்கிறானோ அவன் நினைச்சதை செய்து கொள்கிறான். சாதாரண அப்பாவி மக்களாக இருந்தால் அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. அப்ப அமைதி உனக்கு வேணும்னு சொன்னா இந்த இந்தியாவில் 1 மணி நேரத்தில் அமைதி ஏற்படுத்தி காட்டும். நாங்க சொல்ற கேள்வி என்ன கேளு? அனைவருக்கும் சமநீதி, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்ங்கிறத ஒரு நாள் அமுல்படுத்து.
கலவரம் இருக்கான்னு பாரு, சண்டை இருக்குமான்னு பாரு, பணக்காரன் வந்து ஏழையின் மீது ஆதிக்கம் செலுத்த தைரியம் வருவான்னு பாரு, படைபலம் வச்சுக்கிறவன் அடியாளுக்களை வச்சுக்கிறவன் அப்பாவி மக்கள் மீது அத்துமீறுவானான்னு பாரு. அப்படி அமைதியாயிருமங்க. வர்றான் 10 பேர் பின்னாடி அறுவாள் எடுத்துட்டு வர்றான், மாமூல் கேட்கறான், இப்படி பிடிக்கிறான், 100 தூக்கி போடுறான், 500 தூக்கி பயந்துக்கிட்டு ஏன் குடுக்காடி தலையை தூக்கி வெட்டிட்டு போயிருவாங்க. தலையை வெட்டுறதுக்கு தைரியம் வர்றது காரணம் என்ன? தலையை வெட்டினா அவனை ஒன்றும் செய்யாத அரசாங்கம். அவன் நினைக்கிறான் நம்மளை எல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. பார்க்கறோமா இல்லையா? அப்ப இன்னைக்கு என்ன இருக்குன்னா, சட்டம் வந்து எங்க வளைகிறதோ, சட்டம் எங்க வளையுதோ, ஏழைக்கு ஒரு மாதிரி, பணக்காரனுக்கு ஒரு மாதிரி, வலியவனுக்கு ஒரு மாதிரி, எளியவனுக்கு ஒரு மாதிரி வளைந்தால் அங்கே அமைதி ஏற்படாது, உலகம் பூரா வளைக்கிறது. எந்த நிலையிலும் நூல் பிடிச்ச மாதிரி சட்டம் இருக்கவே இல்லை. எங்க சட்டம் வளைய மறுக்கிறதோ அங்கெல்லாம் இந்த அமைதி தன்னால ஏற்பட்டு விடும். எப்படி ஏற்படும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆட்சி காலத்துல நடந்த சில சம்பவங்களை பாருங்க. அவங்க ஆட்சி காலத்துல ஒரு அம்மா திருடிடுறாங்க. அந்த அம்மாவுடைய பேர் ஃபாத்திமா. நபிகள் நாயகத்துடைய மகள் பேரும் ஃபாத்திமா தான். அப்ப இது வேற ஒரு ஃபாத்திமா, இந்த திருடினது வந்து வேற ஒரு ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமாங்கிற பெண்ணு திருடினவுன ஒரு கூட்டமே வருது நபிகள் நாயகத்திட்ட பரிந்துரை செய்வதற்கு. என்ன பரிந்துரை? அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபாத்திமா எங்க ஜாதி, வசந்த ஜாதி, அவங்களுக்கு போய் இந்த திருடினா கையை வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வெட்டிட்டீங்கன்னு சொன்னா பெரிய பாதிப்பாயிரும், எங்களுக்கு பெரிய கேவலமாயிரும், நீங்க குளத்துக்கே கேவலம், அதனால வேற மாதிரி ஏதாவது பயணிக்கணும் போட்டு எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சலுகை தாங்க என்று கேட்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க? கூட்டு மக்களே உடனே இந்த அநியாயமா ரெக்கமெண்ட் வந்தாங்கன்னு வைங்களேன், இல்லைன்னு மட்டும் மறக்க மாட்டாங்க. ஆஹா, இந்த நோய் வந்து பரவலாவில் இருக்குது, எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குன்னு சொல்லி சபையை கூட்டுருவாங்க. ரெக்கமெண்ட் வந்து நினைச்சிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிடு, எல்லாம் வந்து குழுமிட்டாங்க. உடனே உரை நிகழ்த்துறாங்க மேடையில ஏறி, மக்களே, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயம் எதனால் அழிந்தார்கள் தெரியுமா? மக்களுக்கு சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் எதனால் அழிந்து நாசமா போனார்கள் தெரியுமா? உயர்ந்தவன் தப்பு செய்து விட்டால் அவனை விட்டு விடுவார்கள், தாழ்ந்தவன் தப்பு செய்தால் மாத்திரம் அவனை தண்டிப்பார்கள். சமுதாயத்தில் கண்ணியமானவன் தப்பு செய்தால் அவனை விட்டு விடுவார்கள், கண்ணியமற்றவன் தப்பு செய்தால் அவனை மட்டும் தண்டிப்பார்கள். இந்த பாரபட்ச போக்கினால் தான் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அழிந்து போனார்கள். இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, இப்ப சொல்றேன் கேட்டுக்க, என்னுடைய மகள் பாத்திமா, இது பாத்திமாவுடைய கேஸ் வந்திருக்குது, இப்ப சொல்ற, நல்லா குறிச்சு வச்சுக்க, இந்த திருட்டை என் மகள் பாத்திமா செஞ்சு இருந்தாலும் இந்த முகமது பாத்திமாவின் கையை வெட்டுவார். இந்த முகமது யார் கை வெட்டுவார்? பெத்த மகள் என்று பார்க்க மாட்டேன். திருடுனா கையை வெட்டுற சட்டமா? அது முகமதுக்கும் அதுதான் சட்டம், முகமதுடைய மகளுக்கும் அதுதான் சட்டம், நாட்டின் மூத்த குடிமக்களுக்கும் அதுதான் சட்டம், ஏழைக்கும் அதுதான் சட்டம், பணக்காரனுக்கும் அதுதான் சட்டம். இங்கே சட்டம் வளையாது, யாருக்கும் வளையாது என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் டிக்ளேர் பண்ணாங்களே. அந்த மாதிரி இருந்தா ஏழைக்கு வைத்தறிச்சப்பட்டவன் எதுக்கு வன்முறையில் இறங்குறான்? அவன் பார்க்கறான், ஆஹா, நமக்கு நீதி கிடைக்காது, போலீஸுக்கு போனா நீதி கிடைக்காது, கோர்ட்டுக்கு போனா நீதி கிடைக்காது, அரசாங்கத்துக்கு போனா நீதி கிடைக்காது, எந்த கட்சிக்கு போனாலும் கிடைக்காது, நம்ம அறுவாளை எடுப்போம் என்று ரவுடிகள் உருவாவதற்கு காரணமே என்ன? நீங்கள் வலியவர்களுக்கு சாதகமாகவும் எளியவர்களுக்கு பாதகமாகவும் நடந்து பாரபட்ச போக்கை கடைபிடிப்பதுதான் இதற்கெல்லாம் காரணம். ஒரு ஹெல்மெட் போடாம ஒருத்தன் வர்றான்னு சொன்னா, காசு உள்ளவன் ஹெல்மெட் போடாம வந்தா 25 ரூபாய் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். காசு இல்லாதவன் ஹெல்மெட் போடாம வந்தா வண்டியை கொடுத்துட்டு கையை கட்டி நிக்கணும். இதான பாரபட்சம்? பாரபட்சம் இருக்கா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான பாரபட்சம் இருக்குமே, சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்பது எங்கே பேணப்படுகிறதோ, உறுதியாக பேணப்படுகிறதோ, நூல் பெசகில்லாமல் பேணப்படுகிறதோ, அங்கேதான் அமைதி ஏற்படும். அமைதிக்கு இரண்டாவது தீர்வு இதுதான். முதல் தீர்வு பிறப்பில் அனைவரும் சமம், இரண்டாவது அனைவருக்கும் சமநீதி. இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? ஒரு வரியில சொல்லிட்டு போயிடலாம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது என்ன? அனைவருக்கும் சமமான நீதி. எந்த அளவுக்கு சமமான நீதி? நபிகள் நாயகத்துக்கு மரண வேலை நெருங்குகிறது.
மரண வேலை நெருங்குகிற நேரத்தில் அவங்க மக்கள்கிட்ட வர்றாங்க, எல்லாரையும் கூப்பிடுறாங்க, மக்களே நானும் ஒரு மனிதன், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், நானும் ஒரு மனிதன் தான். மனிதன் என்ற முறையில் நான் உங்களுக்கு ஏதாவது என்னை அறியாமல் உங்களை நான் பேசியிருக்கலாம், என்னை அறியாமல் அநியாயமா உங்களை நான் ஏதாவது திட்டி இருக்கலாம், உங்கள் மேல கையை வச்சிருக்கலாம், உங்க உரிமையை நான் பறித்திருக்கலாம். அப்படி யாருக்காவது நான் செய்திருந்தால் இதோ முகமது உட்கார்ந்து இருக்கிறேன், மரணத்தை நெருங்கிவிட்ட இதோ முகமது இருக்கிறேன். நான் யாரையாவது ஏசி இருந்தால் அவர் என் முன்னே அதே போன்று என்னை ஏசி விடட்டும். நான் யாரையாவது அடித்திருந்தால் அவர் என் முன்னே அதே மாதிரி என்னை அடித்து விடட்டும். நான் யாருடைய உரிமையாவது பறித்திருந்தால் இப்ப அவர் என்னிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளட்டும் என்று டிக்ளேர் பண்ணாங்க. ஒரு ஆள் வரல, வேற விஷயம், அவர் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யல. இப்படி டிக்ளேர் பண்ணக்கூடிய திராணி ஒரு தலைவனுக்கு உலகத்தில் உண்டா? இல்ல. ஏன்? சமநீதி கிடையாது. எல்லாருக்கும் சமமாக நடந்து கொண்டார்கள். இல்ல, ஆளுக்கு தகுந்த மாதிரி விளைகிறது. ரோட்ல கட் அவுட் வைக்கணுமா? ஒருத்தனுக்கு வைக்க முடியும், ஒருத்தனுக்கு வைக்க முடியாது. ஒருத்தனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஏன் வைக்கிற கேள்வி வரும், இன்னொருத்தனுக்கு அந்த கேள்வி வராது. என்னென்ன அமைதி வரும்? ஒருத்தன் கொக்கி போட்டு கரண்டை இழுக்கலாம், இன்னொருத்தர் காசு கட்டினாலும் மின்சார வாரியம் தரமாட்டேன்பா. ஒரே மின்சார வாரியம் தான். திருட்டுத்தனமா கொக்கியை போட்டு அரசியல் கட்சிக்காரன் கரண்டை களவாண்டு அவன் என்ன செய்வான்? கூட்டம் நடத்துவான். அவனுக்கு மின்சார வாரியம் வழங்கும், சட்டம் வழங்கும். ஃப்ரீ ஓசியா திருடுறான், அவனுக்கு வழங்கி. நம்ம இந்த மாதிரி மீட்டிங் நடத்த போறோம், கரண்ட் தாங்க எழுதி கொடுத்தீங்கன்னு வைங்க, சட்டத்தில் இடம் இல்லையே. எதுக்கு தான் கொக்கிக்கு தான் இடம் இருக்காப்ப? எதுக்கு இடம் இல்ல? மின்சாரம் தர்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்ல. அப்ப இது என்னன்றா இருக்கு? எப்படி நீ அமைதி ஏற்படுத்துவாங்க இருக்கா இல்லையா? ரோட்டை போட்டு துவம்சம் பண்றாங்க. ஏதோ ஒரு விழா வந்துருச்சுன்னு சொன்னா அவன் ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சிக்காரனா இருக்கட்டும், நம்ம செலவுல போட்டு சாலையாச்ச இதை அநியாயம் பண்ணலாம நினைக்கிறானா, குத்தி கொதறி வீணாக்குறான். எவனும் கேட்க மாட்டான், கை கட்டி வாய் பத்தி நிக்க வேண்டியிருக்கு. கேட்டா ராத்திரி வீட்டுக்கு போலீஸ் வந்துடும். கேட்டுவியா நீ? அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை எதிரியாச்சும் சமநீதி இருக்கா? எந்த ஒரு விஷயத்தில சமநீதி இருக்கா? இருக்கவே கிடையாது. டிவி இலவச டிவி கொடுக்கறானா யாரு கொடுப்பான்? ஆளுங்கட்சிக்காரனா பார்த்து கொடுப்பான். எந்த ஊர்ல ஓட்டு ரொம்ப போட்டாங்களோ அந்த ஊர்ல கொடுப்பான். எந்த ஊர்ல ஒரு ஓட்டு உள்ள எந்த ஊருக்குலாம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இப்படி எதை கொடுத்தாலும் என்னத்தை செஞ்சாலும் ஆள் பார்த்து நேரம் பார்த்து தனக்கு வேண்டியவங்க பார்த்தான் உலகம் பூரா செய்யப்படுது. இந்தியாவும் அப்படித்தான் இருக்கு, தமிழ்நாடு அப்படித்தான் இருக்கு, உலகம் முழுசு அப்படித்தான் இருக்கிறது. இந்த நபிகள் நாயகம் மாத்திரம் தான் இந்த சித்தாந்தத்தில் அவ்வளவு அப்பளு கட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் செத்துட்டான்னு சொன்னா ஒரு தலைவன் கற்பனை பண்ணி பாருங்க, அண்ணாத்துடைய மரணத்தை கற்பனை பண்ணி பாருங்க, எம்ஜிஆருடைய மரணத்தை கற்பனை பண்ணி பாருங்க, அதுக்கு நாட்டில் இறந்த தலைவர்களுடைய மரணத்தை எல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மனிதன் இறந்ததற்காக வேண்டி நாட்டினுடைய எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் சேதமடைந்தது பாத்தீங்களா? சாலைகள் எவ்வளவு சேதப்படுத்தப்பட்டுச்சு, எவ்வளவு பொது. அவன் செத்ததுக்கு இருந்த கடைக்காரனுக்கு என்ன சம்பந்தம்? கடை ஊர்வலம் போக அடிச்சு நொறுக்கிட்டு போறானுவங்க. எவனோ ஒருத்தன் செத்துட்டாங்கிறக்கான ஊர்வலம் போறவன் அந்த ஊர்வலம் போற வழியில் இருக்கிற கடை கிட்ட எல்லாத்தையும் அடிச்சு, இது இந்த கடைக்காரனை போய் எம்ஜிஆர் கொண்ட மாதிரி, இந்த கடைக்காரனை போய் அண்ணாதுரை கொண்ட மாதிரி, நேருவை கொண்ட மாதிரி என்ன செய்வானுவ? அவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு போறாங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல பாத்தீங்க, சவுதியுடைய மன்னர் செத்துட்டாரு. சவுதியுடைய மன்னர் செத்தாரா? இறந்தாரா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்த அந்த நாட்டில் என்னமாச்சு மாற்றம் வந்துச்சா? கடை அடிச்சாங்களா? இல்ல. ஊர்வலம் போனாங்களா? இல்ல. பெரிய பயங்கரமான ஆடம்பரமான விழாக்கள் எதுவும் வான வேடிக்கை விட்டாங்களா? இவன் என்ன பண்ணுவான்? சும்மா அப்படி புசுமா அங்கிட்டு 10 பேர் தீ எரிஞ்சது, இங்கிட்டு 25 பேர் செத்தான். இதான் உங்களுடைய அந்த சந்தோஷத்தையும் கவலையும் கொண்டாடக்கூடிய லட்சணம். அங்க என்னது? ஒண்ணுமே கிடையாது. கொடியவாச்சும் அரக்கமத்தில் இறக்கி விட்டாங்களா? யாருடைய சாவுக்கும் என் கூட இறங்காதுன்ட்டான். இந்த நாட்டுடைய கொடி எந்த மனுஷனுடைய மரணத்திற்காகவும் இறங்கவே இறங்காது. கொடி இறக்காத நாடு உலகத்தில் ஒண்ணுதான். உலகத்திலேயே எந்த நாட்டிலையுமே ஒரு தலைவன் இறந்தால் என்ன செய்வாங்க? துக்க அனுஷ்டிக்கிறோங்கிற பேர்ல கொடிகளை இறக்கி அரக்கம்பத்தில் காக்கம்பத்தில் பறக்க விடுறாங்களே. உலகத்துல எந்த தலைவன் செத்தாலும் என்ன நடந்தாலும் பிரளயமே நடந்தாலும் சரி, இறங்காத ஒரே கொடி அது சவுதியுடைய கொடி. ஏன் இறங்கல? அதுல இருக்கு ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறத அவன் கொடியில வச்சிருக்கான்.
வணக்கம் அல்லாஹ்வுக்கு தான். அந்த கொள்கை இறங்காது, அந்த கோட்பாடு இறங்காது, எவனுக்காகவும் அது கீழே சாயாதுன்னு சொல்லி அவ்வளவு உறுதியா நின்று சாதாரணமா கொண்டு போய் சும்மா எல்லாரையும் அடக்கம் செய்யற இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துட்டாங்க. எந்த இடத்துல புதைச்சாங்கன்னு இப்ப தேடி பார்த்தா கூட உங்களுக்கு கண்டுபிடிக்கல. சவுதியுடைய மன்னர் அவருடைய சக்கரவர்த்தியை கொண்டு புதைச்சாங்க, எந்த இடத்துல புதைச்சாங்கன்னு கண்டுபிடிக்கலுமா? இங்க என்ன மக்களுக்குன்னு, சென்னை மக்களுக்குன்னு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு அந்த பீச்சு தான். அதுல கொண்டு போய் பாதி இடத்தை பிடிச்சு விட்டாங்க ரெண்டு ஆளுக்கு. அவர் அண்ணாதுரை போனார், பாதி இடம் போச்சு. எம்ஜிஆருக்கு பாதி போச்சு. நல்ல வேளைக்கு இந்த 100 ஒரு ஆள் கேச போட்டு இனிமே யாரையும் கடற்கரை அடக்க கூட ஆர்டர் வாங்கிட்டாரு. இல்லைன்னா இன்னும் கடற்கரை இல்லாம போயிருக்கும். அந்த ரெண்டு சாவோட ஒருத்த போய் கோர்ட்ல கேச போட்டு பண்ணிவிட்டா, இனிமே இந்த கடற்கரையில யாரையும் அடக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு மட்டும் வாங்கலன்னு வைங்க, மெரினா பீச்சே போய் இருக்காது. இந்நேரம் யார் யார் போனாங்களோ அத்தனை பேருக்கு நினைஞ்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் நம்மளை உள்ளதில் இருப்பாங்க. காத்து இல்லாத ஒரு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு சுகம் கூட இல்லாம ஆக்கியிருப்பாங்க. எதுக்கு சொல்றேன்? வளையுது சட்டம். பணத்தை அடக்கிறதுக்கு சுடுகாடு இருந்து அங்க கொண்டு அடக்கு, எல்லா பணத்தையும் அங்க கொண்டு அடக்கு, எல்லா பணத்தையும் அங்க கொண்டு எரி. அது என்ன ஒருத்த பணத்தை கூட ரோட்ல அடக்குவாங்கிற, ஒருத்த பணத்தை கூட காட்டுல அடக்குவாங்கிற, என்ன கிடையாது கேட்கணுமா இல்லையா? அப்ப பணத்துல கூட சமநீதி கிடையாது. அப்ப உலகத்துல சமத்துவம் சகோதரத்துவம் வர வேண்டுமானால் எல்லாரும் சமநீதி. நீதிமன்றத்தில் போனீங்கன்னாங்க, ஒரு நம்ம நாட்டு சட்டங்க கேவலமா இருக்கு, வெக்கமா இருக்குது. கோர்ட்ல போனா நம்ம நிக்க வச்சிருவானுங்க. எம்எல்ஏ வந்தா என்ன செய்வான் கோர்ட்ல? மந்திரி வந்தா என்ன செய்வான்? என்ன செய்வான்? அவருக்கு ஒரு நாக்காளியை போடுங்க. அடே மந்திரியா வந்திருக்கான், மந்திரி வேலை செஞ்சுட்டா வந்திருக்கான், அவன் மேல ஒரு கேஸ் போட்டு வந்திருக்கான். அவன் கற்பழிச்சுட்டான்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு அவனை கொண்டாந்து நிப்பாட்டி கோர்ட்ல. அவனை எப்படி நடத்தணும்? ஒரு குற்றவாளியை எப்படி நடத்தணும் நடத்தணுமா இல்லையா? அது ஏன் மந்திரிக்கு நீ சேர் போட்ட? ஜனாதிபதி கோர்ட்ல போனார், அவருக்கு சேர் போட்ட. அத்வானிக்கு எதுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு நாள் சிறை காவல்னு சொல்லி ராஜ மரியாதை வீட்டில் கொண்டு வச்ச? எல்லாம் விளையுது, எல்லாமே சட்டத்தில் விளையுது. காஞ்சி சங்கராச்சாரியர் மட்டும் சேரப்பட்டி உட்கார வச்ச. ஜெயிலுக்குள்ள கூட அவர் வாழை இலையில தான் ஒண்ணு மலைஜலம் கழிப்பாராம், அதுக்குன்னு வாழை இலை அனுப்புறாங்க. சங்கராச்சாரிய பிடிச்ச ஒரு கலக்கத்தில் உள்ள போட்டாங்களே, அதுக்கு என்ன பண்ணி விட்டாங்க என்ன கேட்டா, அவர் தரையில மலம் கழிக்க கூடாதான், அந்த சங்கராச்சாரியர் இருக்கிறதுனால வாழை இலையில தான் கழிப்பாராம். அதுக்காக வேண்டி அது உட்கார்றதுக்காக வேண்டி என்ன செய்யறானுவ, இங்க இருந்து வாழை இலை அனுப்புறாங்க கவர்மெண்ட்ல. எப்படிப்பட்ட நாடு இது? இப்படி எல்லாம் மனுஷனுக்கு பாரபட்சம் காட்டுறீங்கள. இப்படி இருந்தா எப்படி ஒரு சமத்துவம் ஏற்படு? சமத்துவம் ஏற்பட மாட்டேங்குது. ஜெயில கூடங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருக்கு தெரியுமா? ஏ கிளாஸ் இருக்கா இல்லையா? குற்றவாளிகள்ல கூடுங்க, நானும் கொலை செஞ்சேன், நீங்களும் கொலை செஞ்சீங்க, என் மேலேயும் ஒரு கேஸ், உங்க மேலேயும் ஒரு கேஸ், எனக்கும் ஜெயிலு உங்களுக்கும் ஜெயிலு. நான் வரி கட்டுறேன், இன்கம் டாக்ஸ் கட்டுறேன், பணக்காரன், நீங்க இன்கம் டாக்ஸ் பிச்சைக்காரன் வைங்க, ரெண்டு பேருக்கு ஒரே ஜெயிலா? எனக்கு ஏ கிளாஸ். நான் வரி கட்டுறேன் ஆதாரத்தை காட்டினீங்கன்னா அவருக்கு ஏ கிளாஸ். காப்பி போசா சோறாக்கி திண்டுக்கு, சாதாரண போசாவா இருந்தீங்கன்னா நான் போடுற கழிவு உண்டை சாப்பிடு. அங்க உள்ளக பாத்தீங்கன்னா, ஜெயிலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கும். சில பேருக்கு ஃபேனு, சில பேருக்கு டிவி, சில பேருக்கு கறி முட்டை எல்லாம் சமைக்கக்கூடிய சலுகை, சில பேருக்கு என்னது அது பீடி தான், கஞ்சா பீடி தான். இதான் நடக்குது. இப்படி எல்லா வகையிலையும் இந்த பாரபட்சம் டோட்டலா கீழே இருந்து மேல வரைக்கும் இருக்கிறது. இது மாறினா தான் சமநீதி ஏற்படும். அதே மாதிரி மூணாவது என்னன்னு கேட்டா, குற்றங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. இதையெல்லாம் மிஞ்சி ஒருத்தன் குற்றம் செய்வான். குற்றம் செஞ்சான்னு சொன்னா குற்றங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு வைங்க, அப்பதான் அமைதி ஏற்படும். என்னுடைய தகப்பனார ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான், அவனை பிடிச்சி 6 மாதம் சோத்தை போட்டு அனுப்பி விட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன்? அட பாவிகளை, எங்க அப்பனை கொலை பண்ணியிருக்கா, இந்த ஆளுக்கு சோத்தை போட்டு அனுப்பி விடுறீங்களான்னு நான் 6 எடுத்து விட்டுனா இல்லையா? ஏன் தகப்பனார கொலை செஞ்சவன நீ தண்டிக்காம ஏன் வரி பணத்துல சோத்தை கொடுத்து 6 மாதத்துல அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னா, அவன் ஜாமீன்ல வரும்போது கையெழுத்து போட வரும்போது காலி பண்ணுவானா இல்லையா? அப்படிதான் நிறைய பேர் அறுவாளம் கத்தியமா கோர்ட்ல திரியறானுவ. அப்ப ஒரு மனிதன் அமைதி எதனால ஏற்பட மாட்டேங்குது? பாதிக்கப்பட்டு ஒருத்தன் நின்றான்னு சொன்னா அவன் மன நிறைவடைகிற வகையில கடும் தண்டனை கொடு. ஏன் தகப்பனை ஒருத்தன் கொலை செஞ்சா, ஓன் தகப்பனை கொலை செஞ்சா, யார் தகப்பனை கொலை செஞ்சாலும் கொலைக்கு மரண தண்டனை அரசாங்கம் கொடு. அரசாங்கம் கொடுக்காட்டி நான் கொடுப்பேன்னு வந்துருவான். ஆளாளுக்கு அறுவாளை தூக்குனா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும், அமைதி ஏற்படாது. அப்ப குற்றங்களுக்கு கடும் நடவடிக்கை. இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை எங்க எல்லாம் இருக்கிறதோ அங்க எல்லாம் பாருங்க ஓரளவுக்கு அமைதியா இருக்கும். ரொம்ப அமைதியா இல்லாட்டாலும் ஓரளவுக்கு என்ன செய்யும்? குற்றங்கள்
திருட்டு குற்றம் குறைவா இருக்கும், கற்பழிப்பு குறைவா இருக்கும். ஓடுற ரயில்ல பொம்பளைய கற்பழிப்புன்னு போடுறான் பேப்பர்ல. எதனால போடுறான்? 40 தடவை கற்பழிச்ச காமுகன் கைதுன்னு போடுறான். 40 தடவை கற்பழிச்சவன் என்ன பண்ணி நீங்க? ஒண்ணும் பண்ணல. அதான் 40 மாற்றான். அப்ப இந்த மாதிரிலாம் இல்லாம அதுக்குரிய தண்டனையை கரெக்டா கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான கொடுமை எல்லாம் நடக்காது. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில் அடுத்த உலகத்துக்கு அமைதிக்கு தீர்வு என்னன்னு சொன்னா, குற்றம் எவனாவது செஞ்சா ஒருத்தனுக்கு எதிராக வரம்பு மீறினா சாதாரணமா மயிலறவுனால தடவாதே, சவுக்கு எடுத்து புடி, உலகத்துக்கு தெரிகிற மாதிரி அடி. அந்த அட்டியை பார்த்துட்டு அடுத்த ஒருத்தன் திருடுவானா? ஒரு திருட்டு பையில கையை வெட்டுனா அதை டிவியில போட்டு விட்டா எல்லாரும் அதை பார்த்தா அதுக்கு ஒரு திருடுவானா? இவன் என்ன பண்றான்? திருட்டு பையலுக்கு போய் நம்ம வரி பணத்துல சோத்தை கொடுத்து, டிவியை கொடுத்து, சினிமா கொடுத்து, போர்வை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, இன்னும் பல தேவையான வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தான்னு சொன்னா மாமியா வீட்டுக்கு போறேங்கிறான். மணி அடிச்சா சோறு மாமனார் வீடுங்கிறான். ஜெயிலுக்கு பேர் மாமனார் வீடுன்னு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த மாதிரி குற்றங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை என்பது இஸ்லாம் சமத்துவத்திற்கு அமைதிக்கு சொல்லக்கூடிய மூணாவது தீர்வு. நிறைய தீர்வுகள் இஸ்லாம் சொல்கிறது. இது விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால இந்த 3 தீர்வுகளை மாத்திரம் உங்கள் மத்தியில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஒன்னாவது எல்லாரும் சமமானவர்கள் என்று நினையுங்கள். இரண்டாவது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் சமமான ஒரு நீதியை வழங்குங்கள். மூணாவதாக, அமைதி ஏற்படணும்னு சொன்னா குற்றங்களுக்கு ஏற்றவாறு தண்டனை கொடுங்க. ஏசியில உட்கார்ந்துட்டு சிந்திக்காதீங்க. பாதிக்கப்பட்டவன் போய் கேளுங்க. உங்க அப்பனை கொண்டவனை என்ன செய்யலாம், உன்னை திருடினவனை என்ன செய்யலாம், கற்பழிச்சவனை என்ன செய்யலாம், பொம்பளை போய் கேளுங்க. அதை விட்டு நீங்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஏசியில உட்காந்துக்கிட்டு இதுக்கு 3 மாசம் கொடுங்க, இது 1.5 மாசம் கொடுங்க சொன்னீங்கன்னா நாட்டில் அமைதி ஏற்படவே ஏற்படாது. பாதிக்கப்பட்டவன் வெகுண்டு எழுந்து கொண்டே இருப்பான், பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும், இதுக்கு முடிவே வராது. எனவே இந்த 3 தீர்வுகளை உங்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். இன்னும் பல தீர்வுகள் இருக்கின்றன. இதை உணர்ந்து உலக அமைதிக்கு பாடுபடக்கூடிய நன்மக்களாக நம்ம மாற வேண்டும். இந்த கருத்தை ஜாதி மதத்தை எல்லாம் கடந்து அனைத்து மக்களும் மனசார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு சிந்தனைக்கு நம்ம வருவதுதான் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக பழகுவதற்கு ஏற்றதுங்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். இப்படி உணர்ந்த நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாகுறுதாவா.